Okay, good evening students. So 12th botany chapter 4 வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா principle and process of biotechnology third classes நம்ம என்ன ஸ்டார்ட் பண்றோம் அப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு nucleic acid hybridization and blotting techniques இத நம்ம பார்க்கணும். சோ இத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணது என்ன பண்ணோம், methods of gene transfer. மெத்தட்ஸ்னா என்ன அர்த்தம், ஒரு ஜீனை வந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன மெத்தடில் வந்து ஜீனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்லேருந்து இல்லை ஒரு ஆர்கானிசத்துலேருந்து இன்னொரு ஆர்கானிசத்துக்கு நம்ம எப்படிலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அதில் 2 மெத்தட் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று என்னது டைரக்ட், ஆர் என்னது வெக்டார்லெஸ் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். டைரக்ட்னா நேரடியாக அப்படியே ஒன்றி நம்ம என்ன செய்யறது வந்து பார்த்தோன்னா ஜீனை வந்து ஒரு பிளான்ட்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது தான் டைரக்ட் மெத்தடு. அதுக்கு வெக்டார் தேவையா, கடத்தி தேவையான தேவை கிடையாது. அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கெமிக்கல் மீடியேட்டடு ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா? சர்டன் கெமிக்கல்ஸை வந்து அந்த ஜீனில் வந்து நம்ம அப்ளை பண்ணும்பொழுது அந்த ஹோஸ்ட் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜீனை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதான் கெமிக்கல் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன கொடுக்குறாங்க வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்ரான் சல்ஃபைட். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ வந்து எடுத்துக்கிறதுக்கு தூண்டுது. எதில்? பிளான்ட்டோடைய புரோட்டோபிளாஸ்ட். புரோட்டோபிளாஸ்ட்னா நமக்கு என்னென்னு தெரியணும். ஸோ வாட் இஸ் புரோட்டோபிளாஸ்ட் அப்படின்னா, ஒரு பிளான்ட்டில் செல் வால் எடுத்துட்டோம்னா அந்த செல் வால் எடுத்ததுக்கு அப்புறம் உள்ளக்கூடிய அந்த பிளாஸ்மா மெம்பரின் ப்ளஸ் என்ன அது சைட்டோபிளாசம் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் புரோட்டோபிளாசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ இன்ஜெக்ஷன்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் மைக்ரோ இன்ஜெக்ஷன். ஒரு சின்ன நீடில் மூலயமா நம்ம என்ன செய்கிறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக என்ன செய்கிறோம் அப்படின்னா நியூக்ளியஸ் ஆஃப் த ஹோஸ்ட் பிளான்ட்டுக்குள்ளே ஒரு மைக்ரோ பிப்பட் மூலயமா நம்ம அனுப்பிடுறோம். இதுதான் மைக்ரோ இன்ஜெக்ஷன். இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த புரோட்டோபிளாஸ்ட் ஆர் என்ன செய்யுது, இம்மொபைலைஸ்ட் சாலிட் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இம்மொபைலைஸ்ட் அப்படின்னா அந்த புரோட்டோபிளாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்யாமல் நகராத இருக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஹோல்டிங் பிப்பேட் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன பிப்பேட் யூஸ் பண்ணுறாங்க, ஹோல்டிங் பிப்பேட் நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஹோல்டிங் பிப்பேட், ஸ்க்ரீன் ஒயிட் ஷோல்டர் பார். ஓகே, கவனிங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்டிங் பிப்பேட். அந்த ஹோல்டிங் பிப்பேட் மூலயமா அந்த நியூக்ளியஸ் நம்ம கேரி பண்ணிக்கிறோம். அதுக்குள்ளே சைட்டோபிளாசஸ்க்குள்ளே நம்ம என்ன செஞ்சிடறோம், மைக்ரோ இன்ஜெக்ஷன் மூலயமா ஃபாரின் டிஎன்ஏவை நம்ம உள்ளே அனுப்பிடுறோம். ஸோ திஸ் இஸ் த என்ன மெத்தட்னு கொடுக்குறாங்க அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ இன்ஜெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, த நெக்ஸ்ட் மெத்தட் எலக்ட்ரோபோரேஷன் மெத்தட் ஆஃப் த ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ எலக்ட்ரோபோரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த ஜீனில் நம்ம கொஞ்சம் எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணுறோம், வோல்டேஜை அப்ளை பண்ணுறோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எலக்ட்ரோபோரேஷன். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பரினில் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா உங்களுக்கு ஹோல்ஸுங்கிறது வருது. ஹோல்ஸ்னா என்னது, சின்ன சின்ன போரேஷன் வருது. அந்த போரேஷன் மூலயமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய நம்ம உள்ளே அனுப்பக்கூடிய டிஎன்ஏ வந்து ஆட்டோமேட்டிக்கலாக உள்ளே போயிடுது. ஓகேங்களா? ஸோ இங்கே கவனிங்க. இது வந்து பிஃபோர் பல்ஸ் அப்படிங்கிறது கரண்ட்டு, பிஃபோர் த கரண்ட்டு அது கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய செல் மெம்பரினுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ்டு ஜீன் ஆர் ட்ரக் வந்து வெளியிலே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டியூரிங் இ ஃபீல்டுனா எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு பொழுது அங்கே உங்களுக்கு என்ன வந்துடுது அப்படின்னா போரேஷனுங்கிறது அந்த பிளாஸ்மா மெம்பரினில் வருது. ஸோ வெளியில் உள்ள பார்ட்டிகிள்ஸ் ஆட்டோமேட்டிக்கலாகவே எங்கே போகுது அப்படின்னா உள்ளார போகுது. இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் என்னது பல்ஸ் கரண்ட் ஷாக் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பிளாஸ்மா மெம்பரின் இருக்குது இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்களுக்கு என்ன செய்யுது, கவரிங் ஆகிக்குது. ஓகேங்களா? இது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட். இது வந்து டைரக்ட் மெத்தடில் தான் வருது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் லிப்போசோம் மீடியேட்டட் மெத்தட் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். லிப்போசோம் அப்படிங்கிறது தெரியும், லிப்பிடு. ஸோ லிப்பிடுங்கிறது பைலிப்பிட் லேயர் அப்படிங்கிறது தெரியும், கவனிங்க. ஸோ லிப்போசோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு பைலிப்பிட் லேயர் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்ஏவை இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லிப்போசோம்.
இந்த லிப்போசோம்குள்ளே நம்ம என்ன அனுப்புகிறோம் அப்படின்னா லிப்போசோம் இஸ் ஏ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். உங்களுக்கு தெரியும். டிஎன்ஏ என்ன சார்ஜ்டு பார்ட்டிகல் சொல்லுங்கள் பார்க்கலாம். Negative C. DNA is the negatively charged particle. ஸோ இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் ஆன லிப்போசோம் உள்ளார நெகட்டிவ்லி சார்ஜ் இருக்கிறது காம்பேக்டாக உள்ளே இருக்குது. ஓகேங்களா? அதுதான் இப்போ டிஎன்ஏ ஆட்டோமேட்டிக்கலாக போயிடுது. இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லிப்போப்ளெக்ஸ் நம்ம சொல்லுவோம். இந்த லிப்போப்ளெக்ஸு இந்த செல் மெம்பரின், ஓகேங்களா, இந்த செல் மெம்பரின் வழியாக ஆட்டோமேட்டிக்கலாகவே அது என்ன செய்யுது அப்படின்னா உள்ளார போயிடுது. ஓகேங்களா? ஏன்னா இது இங்கே செல் மெம்பரின் உள்ளே போகிறதுனால அழகாக அந்த ப்ராசஸ்க்கு பேர் கேட்பாங்க எண்டோசைட்டோசிஸ். எண்டோசைட்டோசிஸ் மெக்கானிசம் மூலயமா உங்களுக்கு ஒரு டிஎன்ஏவை உள்ளே அனுப்புகிறோம். ஓகேங்களா? இதான் அந்த மெத்தட் கொடுக்குறாங்க. அது லிப்போசோம் மீடியேட்டடு. அப்போ அந்த லிப்போசோம்ஸ்குள்ளே டிஎன்ஏ இருக்குது. லிப்போசோம் இஸ் ஏ பாசிட்டிவ் சார்ஜ்டு, டிஎன்ஏ இஸ் த நெகட்டிவ்லி சார்ஜ்டு. இதை மறந்துடக்கூடாது. உள்ளார வச்சு அந்த செல் மெம்பரின் வழியாக உள்ளே அனுப்பிடுறோம். என்ன ப்ராசஸ் அப்படின்னு 1 மார்க்கில் கேட்டாங்கன்னா எண்டோசைட்டோசிஸ். ஸோ எண்டோசோம் வழியாக உள்ளே போயிடுது. உள்ளே போனதுக்கப்புறம் என்ன செய்யுது ஆட்டோமேட்டிக்கலாகவே கவனிங்க. ஸோ இந்த எண்டோசோம் வித் லிப்பிட் மிக்சிங் அது என்ன செய்யுது வந்துன்னா பிரேக் டவுன் ஆகிடுது. இப்போ அந்த நம்ம உள்ளே அனுப்புன டிஎன்ஏ செப்பரேட்டாக மாறிடுது. இந்த டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட போய் மிக்ஸ் ஆகிடும். இதுதான் லிப்போசோம் மீடியேட்டடு மெத்தட் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது லைன் பை லைனாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயோலிஸ்டிக், அதாவது ஜீன் கன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதில் மெட்டீரியலை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு கன் மாதிரி உள்ள ஒரு பார்ட்டிகல்ஸ் மூலயமா நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இன்னொரு பிளான்ட்டுக்குள்ளே டேரெக்டாக அலோவ் பண்ணுறோம். இதுதான் பயோலிஸ்டிக். அதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன் கன் மெத்தட்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன் கன் பேரல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி உருவாயிருக்கு, பிளாஸ்டிக் டிஸ்க் வித் டிஎன்ஏ கோட்டட் கோல்டு பார்ட்டிகல்ஸ். நல்லா தெரிஞ்சுங்க. இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்த டிஎன்ஏ இருக்கு இல்லையா, நம்ம உள்ள அனுப்பக்கூடிய டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது கோல்டால் கவரிங் ஆன ஒரு டிஎன்ஏ பார்ட்டிகல்ஸ் நம்ம வந்து அங்கே ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இது என்ன செய்யுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஸ்டாப்டு பை த ஸ்க்ரீனிங். ஓகே, இப்போ நம்ம உள்ளே நம்ம அலோவ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா டிஎன்ஏ என்னது டிஎன்ஏ கோட்டடு கோல்டு பார்ட்டிகல்ஸ் ஆட்டோமேட்டிக்கலாகவே இதுதான் நம்ம அனுப்பக்கூடிய பிளான்ட் செல்ஸ். ஓகேங்களா? டார்கெட்டு பிளான்ட் செல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு இது எப்படி வருது, எப்படி அந்த டிஎன்ஏவை உள்ளே அனுப்புகிறோம், டிஎன்ஏ கோட்டடு கோல்டு பார்ட்டிகல்ஸ். இது ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் கோட்டடாக இருக்கலாம், அது கோல்டு கோட்டடாக இருக்கலாம். கோல்டு விற்கிற விலையில் இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு பிளான்ட் நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடலான்னு திங்க் பண்ணாதீங்க. இது ஒரு மெத்தடு, அவ்வளோதான். பயோலிஸ்டிக்ங்கிறது ஜீன் கன் மெத்தட்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ கவனிங்க, த ஃபாரின் டிஎன்ஏ இஸ் கோட்டட் வித் சர்ஃபேஸ் ஆஃப் மைனூட் கோல்டு கொஞ்சமாக ஆர் என்னது டங்ஸ்டன் பார்ட்டிகல்ஸ். அதோட சைஸ் வந்து பார்த்துங்க 1 to 3 என்னது மில்லிமீட்டர், அது மைக்ரோமீட்டர்னு சொல்லுவாங்க, மியூஎம். அண்டு பம்பார்டட் இன்டு த டார்கெட் டிஷ்யூ. அதுக்கப்புறம் அதை எங்கே அனுப்புகிறோம் அப்படின்னா டார்கெட் டிஷ்யூ அல்லது செல்லுக்குள்ளே அனுப்புகிறோம். எதன் மூலயமா அனுப்புகிறோம், யூஸிங் பார்ட்டிக்கிள் கன். அதுக்கு பேர் தான் பயோலிஸ்டிக், அல்லது அதுக்கு இன்னொரு பேர் ஜீன் கன், அதுக்கு இன்னொரு பேர் மைக்ரோ என்னது ப்ரொஜெக்டைல் கன் அல்லது ஷார்ட் கன் அப்படின்னு நம்ம எப்படி வேணாலும் சொல்லுவோம். ஷார்ட் கன், ஓகேங்களா, ஷார்ட். Then the bombarded cells என்னது ஆர் டிஷ்யூ ஆர் கல்ச்சர்ட் ஆன் செலக்டட் மீடியம். அதுக்கப்புறம் உள்ளே அனுப்பினோன்னே அந்த செல்ஸை நல்ல ஒரு செலக்டட் மீடியத்தில் நம்ம வந்து கல்ச்சர் பண்ணுறோம். அந்த டைமில் டு ரீஜெனரேட் பிளான்ட் ஃப்ரம் த டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்ஸ். அப்போ உள்ளே போன அந்த டிஎன்ஏ பார்ட்டிகல்ஸ் ஏற்கனவே அங்கே பிளான்ட் அந்த ஹோஸ்ட் டிஷ்யூ ஆர் செல்ஸோடு மிக்ஸ் ஆகி அது வந்து க்ரோ ஆகுது. இதெல்லாம் டைரக்ட் மெத்தடு. எதுக்கு வெக்டார்லாம் யூஸ் பண்ணுறோமா, எந்த ஒரு வெக்டாரும் நம்ம யூஸ் பண்ணலை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, செகண்டாக நம்ம என்ன பார்க்குறோம் வந்து பாருங்கள், இந்த இன்டைரக்ட் ஆர் வெக்டார்லெஸ் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணணும். இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்டீரியாத்தில் இருக்கக்கூடிய பிளாஸ்மீடை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு வெக்டார் அப்படி வெக்டாராக ஒரு கடத்தியாக, வெக்டாருங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு கடத்தியை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த பிளாஸ்மீடில் இருக்கக்கூடிய அந்த கட் பண்ணக்கூடிய அந்த ரீஜன் அதில் கட் பண்ணிவிட்டு அது டிஎன்ஏ ரெஸ்ட்ரக்ஷன் எண்டோநியூக்ளியஸை வச்சு கட் பண்ணுறோம். கேப் வருது, நமக்கு தேவையான ஒரு டிஎன்ஏவை ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதை டிஎன்ஏ கண்டெய்னிங் ஜீன் ஃபார் டிசைர்டு ட்ரைட். டிசைர்னு என்ன அர்த்தம், ஹியூமனுக்காக விரும்பப்பட்ட நமக்கு தேவையான அந்த பார்ட்டிகிள்ஸை நம்ம எங்கே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா பிளாஸ்மியில் நம்ம எங்கே கட் பண்ணமோ, எஸ்பெஷலி இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் ரெஸ்ட்ரக்ஷன் கிளிவேஜ் சைட். கிளிவேஜ்னால் ரெஸ்ட்ரக்ஷன் வெட்டக்கூடிய பகுதி. அந்த இடத்துல வெட்டி நம்ம எதை ஆட் பண்ணிட்டோம், இந்த டிஎன்ஏ பார்ட்டை இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டோம்.
வெட்டுறதுக்கு பயன்படக்கூடியது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். ஜாயின் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடியது எது? டிஎன்ஏ லிகேஸ், அதான் மாலிகுலார் பேஸ்ட்டு. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸுங்கிறது மாலிகுலார். என்ன அது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸுக்கு யாராவது சொல்ல முடியுமா? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸுக்கு என்ன சொல்லுவோம்? மாலிகுலார் சிசர். ஓகேங்களா, அது கட் பண்ணக்கூடியது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். டிஎன்ஏ லிகேஸுங்கிறது பேஸ்ட்டு, ஒட்டக்கூடியது. அப்போ நம்மளுக்கு என்ன உருவாயிடுச்சு? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆர்டிஎன்ஏ. ஆர்டிஎன்ஏனா என்ன அர்த்தம்? ரீகாமினன்ட் டிஎன்ஏ நம்ம சொல்லுவோம். ஆர்டிஎனுக்கு பேர் என்னது? ரீகாமினன்ட் டிஎன்ஏ. உங்களுக்கு ஆர்டிஎன்ஏ ஃபார்மேஷன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ஆர்டிஎன்ஏ பிளாஸ்மிடை இன்ட்ரோடக்ஷன் இன்டு த பிளான்ட் செல்ஸ், ஒரு பிளான்ட் செல்ஸ்க்குள்ளே உள்ளே அனுப்புகிறோம். ஓகேங்களா, அந்த பிளான்ட் செல்லுக்குள்ளே உள்ளே அனுப்பும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா டிடிஎன்ஏ கேரிங் த நியூ ஜீன் வித்தின் த பிளான்ட் குரோமோசோம். அது பிளான்ட் குரோமோசோம் கூட மெர்ஜ் ஆகுது. ஸோ த பிளான்ட் செல்ஸ் ஆர் க்ரோன் இன் த கல்ச்சர். அந்த பிளான்ட் செல்ஸில் ஒரு கல்ச்சர் பிளேட்டில் நம்ம கல்ச்சர் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன செய்யுது? ரீஜெனரேஷன் ஆஃப் த பிளான்ட் வித் நியூ ட்ரைட். அந்த நம்ம என்ன கேரக்டர்ஸ்க்காக ஒரு டிஎன்ஏ செக்மெண்ட்டை வச்சோமோ அந்த கேரக்டர்ஸ் இந்த பிளான்ட்டில் எக்ஸ்போஸ் ஆகும். இது வந்து என்ன மெத்தடு? டைரக்ட் மெத்தடா இன்டைரக்ட் மெத்தடா? என்ன மெத்தட் இது? இன்டைரக்ட் மெத்தட். ஓகேதா. இது வந்து அகரோபாக்டீரியம். இதில் வந்து யார் யூஸ் ஆகுற அப்படின்னா அகரோபாக்டீரியம். அதில் உள்ள பிளாஸ்மிட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம்? ஸ்க்ரீனிங் ஃபார் த ரீகாமினன்ட். இப்போ ரீகாமினன்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு செல்லுக்குள்ளே அனுப்புகிறோம், அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணுறோம், அதில் ரீகாமினன்ட் இருக்கா இல்லையான்னு. அதுதான் ஸ்க்ரீனிங் ஃபார் த ஸ்க்ரீனிங்னா டெஸ்ட் ஃபார் த ரீகாமினன்ட்ஸ். இப்போ எல்லாருக்கும் டெஸ்ட்டு கொடுக்குறோம். 100 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 100 பேரும் படிச்சிருக்காங்களா? எப்படி கேட்க முடியும்? ஓரலாக சொல்லலாம், இல்லை டெஸ்ட் வைக்கலாம். நல்லா எழுதுனாங்கன்னா அவங்க படிச்சிருக்காங்கன்னு அர்த்தம், சரியாக எழுதுனா படிக்கணும்னு அர்த்தம். அதே போல் நம்ம ஒரு போஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்து நமக்கு டிசைடு டிஎன்ஏவை அனுப்பியிருக்கோம். அது டிசைடு டிஎன்ஏ எடுத்துக்கிச்சா இல்லையான்னு எப்படி டெஸ்ட் பண்ணுவோம்? அதுதான் ஸ்க்ரீனிங் ஃபார் ரீகாமினன்ட். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸ்க்ரீனிங் ஃபார் ரீகாமினன்ட் அப்படிங்கிறது இதான் மீனிங். ஸோ ஆஃப்டர் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஆர்டிஎன்ஏன்னு என்ன அர்த்தம்? ரீகாமினன்ட் டிஎன்ஏ எதுக்குள்ளே அனுப்புகிறோம்? சூட்டபிள் ஹோஸ்ட் செல்ஸ். எந்த பிளான்ட் செல்ஸ் அதை ரிசீவ் பண்ணுதோ அதான் ஹோஸ்ட் செல்ஸ். ஸோ இட் இஸ் எசென்ஷியல் டு ஐடென்டிஃபை தோஸ் செல்ஸ் விச் ஹாவ் ரிசீவ்டு த ஆர்டிஎன்ஏ மாலிகுல். ஸோ அந்த ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே ஆர்டிஎன்ஏ இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் என்னது? ஸ்க்ரீனிங்னா டெஸ்டிங்னு அர்த்தம். ஸோ த வெக்டார் ஆர் என்னது? ஃபாரின் டிஎன்ஏ ப்ரெசன்ட் இன் த ரீகாமினன்ட் செல் எக்ஸ்பிரஸ் த கேரக்டர்ஸ். கண்டிப்பாக எக்ஸ்பிரஸ் பண்ணணும் தானே? நம்ம ஒரு 5 மார்க் படித்தோம்னா கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம் தானே? அதே போல் ஒரு பிளான்ட்டுக்குள்ளே அந்த ஆர்டிஎன்ஏ இருந்ததுன்னா அதே டெஃபினெட்லி அதை எக்ஸ்பிரஸ் த கேரக்டர்ஸ். நம்ம என்ன டிஎன்ஏ செக்மெண்ட் வச்சுக்கோமோ அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பிள் ட்ரீ இருக்குது, அதில் வந்து டிசைடு கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய டிஎன்ஏ செக்மெண்ட் அந்த ஆப்பிள் பிளான்ட்டில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா அந்த ஆப்பிள் பிளான்ட்லேருந்து வரக்கூடிய ஆப்பிள் எப்படி இருக்கும்? நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம டிசைடு ஜீன், ஸ்வீட்கான ஜீனை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வைல் த நான் ரீகாமினன்ட் டூ நாட் எக்ஸ்பிரஸ், அந்த ஆர்டிஎன்ஏ இல்லாதது எக்ஸ்பிரஸ் பண்ணுமா? இப்போ படிக்காத ஒரு ஸ்டூடெண்ட் அந்த 5 மார்க்கு ஒப்பிப்பாங்களா? நோ சான்ஸ். அதே போல் அந்த ஆர்டிஎன்ஏ இல்லாத பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா தே கேனாட் எக்ஸ்பிரஸ் த கேரக்டர் ஆர் ட்ரைட். கேரக்டர்ஸ்னாலும் ட்ரைட்னாலும் ஒன்று தான், தமிழில் பண்புகள்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் திஸ் சேம் மெத்தட் ஆர் யூஸ்டு அண்ட் ஒன் சச் மெத்தட் இஸ், அதுக்கு ஒரு மெத்தட் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ளூ ஒயிட் செலெக்ஷன் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குது. வாட் இஸ் மீன் ப்ளூ ஒயிட் செலெக்ஷன் அப்படின்னா நமக்கு தெரியணும். இதில் இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் என்ன அர்த்தம்? இன்சர்ஷனல்லாம் சொருகிறது. ஒரு ஜீன் இருக்குது அப்படின்னா கவனிங்க, இது ஒரு ஜீன். இந்த ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆப்பிள் ட்ரீயில் நல்ல ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரிஸை கொடுக்குது, ஒரு ஃப்ரூட்ஸை கொடுக்குது, ஒரு ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸை கொடுக்குதுன்னு வச்சுங்க. இதில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இதோடைய டிஎன்ஏ செக்மெண்ட்டை வேறு ஒரு டிஎன்ஏ செக்மெண்ட் வச்சு இன்சர்ட் பண்ணிடுறோம். இன்சர்ட் பண்ணும்போது இது ஒரு கேரக்டர்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகுமானா என்ன செய்யாது அப்படின்னா தே கேனாட் எக்ஸ்பிரஸ். இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன். அப்படி வரும்போது அதுதான் ப்ளூ ஒயிட் காலனி செலெக்ஷன் மெத்தட்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நல்லா படிச்சுட்டு இருக்கோம், இடையில யாராவது ஒரு கதை சொன்னாங்க அப்படின்னா அது மறந்துடுவோம். அதே போல் தான் டிஸ்டர்பன்ஸ். அப்போ ஒரு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் இருக்குது, அது இடையில சொருகணும்னா அந்த டிஎன்ஏ எக்ஸ்பிரஸ் பண்ணாது. அதுக்கு பேர் தான் என்னது? இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன். ஸோ
ஸோ இட் இஸ் ஏ பவர்ஃபுல் மெத்தட் யூஸ்டு ஃபார் த ஸ்க்ரீனிங் அண்ட் ரீகாம்பினன்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த மெத்தடில் ரிப்போர்ட்டட் ஜீன் அதாவது லேக் இசட்னு இருக்குது, இன்சர்ட்டட் த வெக்டார். ஒரு வெக்டாருக்குள்ளே என்ன அனுப்புகிறோம்? லேக் இசட் ஜீன். நல்லா மைண்டில் வச்சுங்க, இதான் முக்கியம். ஒரு வெக்டாருக்குள்ளே லேக் இசட் ஜீன் இஸ் இன்சர்ட்டட் இன்டு த வெக்டார். த லேக் இசட் என்கோடு த என்சைம். அந்த லேக் இசட் ஜீன் எதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா பீட்டா கேலக்டோசிடேஸ் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது. என்ன என்சைமு? வாட் இஸ் த நேம் ஆஃப் த என்சைம்? பீட்டா கேலக்டோசிடேஸ். ஸோ அதோட வேலை என்னன்னு பாருங்க. The beta galactosidase break a synthetic substances called X-gal அப்படின்னு அர்த்தம். அது என்ன செய்யுது? உடைக்குது. எதை உடைக்குது? பீட்டா கேலக்டோசிடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ் ஏ சிந்தட்டிக் சப்ஸ்டன்சஸ். அதுக்கு பேர் தான் வந்து X-gal. அதாவது அதோட சயின்டிஃபிக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா X-galங்கிறோட சயின்டிஃபிக் நேமு 5-bromo 4-chloroindole BD galacto pyronoside. ஓகேங்களா? இன்டூ த இன்சாலிபிள் ப்ளூ கலர்டு ப்ராடக்டாக மாற்றிடுது. ஓகேங்களா? அப்போ ப்ளூ கலராக மாற்றிடுது. யார் மாற்றுறது? லேக் இசல்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பீட்டா கேலக்டோசிடேஸ் பிரேக் த சப்ஸ்டன்சஸ். அதுக்கு பேர் எக்ஸ்கேல். அதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்துக்கிங்க. அது உடச்சோடனே ப்ளூ கலராக மாறிடுது. இப்போ இஃப் ஃபாரின் ஜீன் இஸ் இன்சர்ட்டட் இன்டு த லேக் இசட். இப்போ அந்த ஃபாரின் ஜீனில் லேக் இசட் இருந்ததுன்னா திஸ் ஜீன் வில் பி என்னது? இன்ஆக்டிவேட்டட். அந்த ஃபாரின் ஜீன் இருந்ததுன்னா அந்த ஜீன் இன்ஆக்டிவேட்டடாக மாறிடும். தேர்ஃபோர் நோ ப்ளூ கலர் வில் டெவலப். அதாவது ஒயிட் கலராக இருக்கும். பிகாஸ் என்ன ப்ரொடியூஸ் ஆகலை? பீட்டா கேலக்டோசிடேஸ் இஸ் நாட் சிந்தசைஸ்டு டியூ டு த இன்ஆக்டிவேஷன் ஆஃப் த இசட் ஜீன். அப்போ இசட் ஜீன் உள்ளே போணுச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன கலரை கொடுக்குது அப்படின்னா ப்ளூ கலரை கொடுக்குது. இசட் ஜீன்ஸ் உள்ளே போகலை அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ கலரை கொடுக்காது, ஒயிட் கலராக இருக்கும். இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு ஜீனை வந்து உள்ளே அனுப்புகிறோம்னு வச்சுக்கலாம். இதுதான் நம்ம உள்ளே அனுப்பக்கூடிய ஜீன். ஓகேவா? இந்த ஜீனில் நம்ம என்னத்தை அனுப்பிடுறோம் அப்படின்னா லேக் இசட் ஜீனையும் சேர்த்து அனுப்பிடுறோம். என்ன இசட் ஜீன்? அது லேக் இசட் ஜீனையும் உள்ளே சேர்த்து அனுப்பிடுறோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காலனி ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ளே போகும்பொழுது இது என்ன கலரை ப்ரொடியூஸ் பண்ணுது? ஒயிட் கலரை ப்ரொடியூஸ் பண்ணுது. எப்போ ஒயிட் கலரை ப்ரொடியூஸ் பண்ணோம்? இது வந்து ஹோஸ்ட்டுக்குள்ளே இருந்தால் தானே ஒயிட் கலரை என்ன கலரை ப்ரொடியூஸ் பண்ணுது? உங்களுக்கு ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ளே இருந்ததுன்னா தே ஆர் ப்ளூ கலர். வெரி குட். தே ஆர் ப்ரொடியூசஸ் த ப்ளூ கலர். பட் இது அந்த வெக்டாருக்குள்ளே போகலை. ஏன்னா அந்த ஹோஸ்ட்டுக்குள்ளே இது போகலை அப்படின்னா இது ஒயிட் கலரை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஒயிட் காலனி. அதாவது அந்த வெக்டாரோட நம்ம என்னத்தை சேர்த்து அனுப்புகிறோம்? லேக் இசட் ஜீன் அனுப்புகிறோம். ஏன் அனுப்புகிறோம்னா கலர் டிஸ்டிங்யூஷனுக்காக, அது உள்ளே இருக்கா இல்லையாங்கிறதுக்காக. இதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? இப்போ ஒரு 5 மார்க் கொஷின் படித்தவங்கலாம் அவங்களுக்கு ஒரு கேப் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த கேப் போட்டவங்க எல்லோரும் என்ன அர்த்தம்? 5 மார்க் கொஷின் படித்தவங்கன்னு அர்த்தம். ஆமாம் ரைட்? இப்போ அந்த கேப் போடாதவங்கலாம் 5 மார்க் கொஷினை படிக்காதவங்கன்னு அர்த்தம். ஆமாம் ரைட்? இப்போ எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறோம்? கேப்பை வச்சு அனலைஸ் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஒயிட் காலனி. அப்போ ப்ளூ ஒயிட் காலனி அப்படிங்கிறது என்னது? நம்ம அந்த டிசைர்டு ஜீனோட எதை சேர்த்து அனுப்புகிறோம்? லேக் இசட் ஜீனையும் சேர்த்து அனுப்புகிறோம். அப்போ லேக் இசட் ஜீன் இருந்ததுன்னா அந்த காலனி ப்ளூ கலராக மாறிடுது. அந்த ரியாக்ஷன் சொல்லியாச்சு. அந்த லேக் இசட் ஜீன் அந்த இதுக்குள்ளே இருக்குது, நம்ம டிசைடு வெக்டாருக்குள்ளே இருக்குது, அந்த டிசைடு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்குள்ளே இருக்குது. அது ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ளே போனால் தானே உங்களுக்கு வந்து ப்ளூ கலராக கொடுக்கும். போகலைன்னா அது ஒயிட் கலராக இருக்குது. அப்போ அந்த காலனியில் என்ன இல்லைன்னு அர்த்தம்? அந்த ஆர்டிஎன்ஏ இல்லைன்னு அர்த்தம். இதுதான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மெத்தடாலஜியை. தேர்ஃபோர் த ஹோஸ்ட் செல் கண்டெய்னிங் ஆர்டிஎன்ஏ ஃபார்ம் என்ன கொடுத்துருக்காங்க? ஒயிட் கலரு காலனி அந்த மீடியம் கண்டெய்னிங் எக்ஸ் கேலக்டோஸ் அந்த கலரை கொடுக்குது. வேறு த அதர் செல் கண்டெய்னிங் நான் ரீகாம்பினேட் வந்து பார்த்தீங்கன்னா வில் டெவலப் ப்ளூ கலர்டு காலனி. ஏன்னா உங்களுக்கு இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுதான் இன்டர்ஃபயர் பண்ணது. இன்டர்ஃபயர் அப்படின்னு இடையூறு. அப்போ ஒரு டிஎன்ஏ செக்மெண்ட் இருக்குன்னா அது இடையில போய் சொருகிறதுனால உங்களுக்கு என்ன கலர் கொடுக்காது அப்படின்னா உங்களுக்கு கலரிங் ஏஜென்ட் வரலை. இப்போ மீனிங் புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு ஒரு பிளான்ட்டில் ஆர்டிஎன்ஏ இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன கலர் கொடுக்கணும்? தேர்ஃபோர் த ஹோஸ்ட் செல் கண்டெய்னிங் ஆர்டிஎன்ஏ ஒரு ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே இருந்ததுன்னா அது என்ன கலரை ப்ரொடியூஸ் பண்ணுது? ஒயிட் கலர். இப்போ ஆர்டிஎன்ஏ இல்லை அப்படின்னா அது என்னது? நான் ரீகாம்பினன்ட். அது என்ன கலரை ப்ரொடியூஸ் பண்ணுது? ப்ளூ கலர்டு காலனி. இதுதான் வித்தியாசம். இவ்வளோ தூரம் நம்ம படித்ததில் 2 பாயிண்ட். ஆர்டிஎன்ஏ இருந்ததுன்னா ஒயிட் கலராக இருக்குது. ஆர்டிஎன்ஏ அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அந்த பிளான்ட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னா அது ப்ளூ கலரை ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த காலனியில். ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் காலனி கலர் த ரீகாம்பினன்ட் கேன் பி செலக்டட். இப்போ நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம்?
இப்போ ரீகாம்பினன்ட் அப்படிங்கும்போது ஆர்டிஎன் எதில் இருக்குது, ஒயிட் கலரில். அந்த ஒயிட் கலரில் உள்ளதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடலாம், செப்பரேட் பண்ணி அதை நம்ம வந்து ஒரு பிளான்ட்டாக க்ரோத் பண்ணலாம். இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஏஎம்பி அப்படின்னா ஆம்பிசிலின் செலெக்ஷன் அண்டு என்ன அது லேக் இசட் ஸ்க்ரீனிங்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ், இது நமக்கு டாப்பிக்கில் இதில் கொடுக்கல உங்களுக்கு. ஆம்பிசிலின் இதெல்லாம் ரெப்ளிகா பிளான்டிங் டெக்னிக்கு, எப்படி வந்து நம்ம வந்து அதை ரெப்ளிகேஷன் அதிகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரெப்ளிகா பிளான்டிங் டெக்னிக்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ். ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அகரோஸ் ஜெல் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருப்பாங்க. This video will take you through the process for loading and running DNA samples on an agarose gel. You will be using a mini subcell to perform agarose gel electrophoresis. The subcell has an electrode wire running across the bottom of each end. This provides for an electric current to pass, which separates the DNA fragments in the samples. First, align the gel so that the wells are closest to the negative or black electrode. DNA is negatively charged and will move from the negative electrode through the gel toward the positive or red electrode. Place the agarose gel into the gel chamber. கவனிங்க, இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த அகரோஸ் ஜெல்லில் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் இருக்குது, அதோட வைக்கிறோம். இந்த பிளாக் கலரில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா Add electrophoresis running buffer to the reservoirs at each end of the நெகட்டிவ் gel சார்ஜ் chamber, கொடுக்குறோம். and keep adding buffer until the wells in the gel are covered by at least 2 millimeters of buffer. இது வந்து பஃபர்னால் தெரியும், pH 7ல் இருக்கணும். ஓகேங்களா? அப்போ ரெண்டு பக்கமும் அந்த கீவேர்ட்ஸ் ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து வாட்டரை ஆட் பண்ணி ஈவன் பண்ணிக்கிறோம் அந்த ஜெல்லில். ஓகே, இப்போ அந்த கேவிட்டியில் Place your samples to be loaded in the correct order according to the lanes they are assigned to be run in. Check your lab protocol for this information. 1 2 3 4 5 அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் நம்ம வச்சுருக்கோம். To obtain a DNA sample, slowly depress the plunger on your adjustable micropipette to the first or soft stop. Holding the plunger down, insert the tip of the pipette into the microtube with the DNA sample. Place the tip close to the bottom of the sample, then slowly release the plunger button. மைக்ரோ பிப்பட் அவங்க எடுக்கிறது வந்து மைக்ரோ பிப்பட். When loading the samples, keep the pipette tip perpendicular to the row of wells. This will reduce the risk of accidentally puncturing the wells with the tip. Lower the tip of the pipette until it breaks the surface of the buffer and is located just above or just inside the well. இதுதான் டிஎன்ஏ அந்த ஜெல்லுக்குள்ளே வச்சுட்டோம்ப்பா. அந்த கேவ் மாதிரி இருக்கும், பள்ள மாதிரி இருக்கும். அதில் டிஎன்ஏ சாம்பிளை நம்ம 1 2 3 Slowly apply pressure to the plunger button. Observe as the sample fills the well. Make certain you stop at the first stop on the pipette, pause, then slowly remove the pipette while keeping your thumb down on the plunger. Okay, இப்போ எத்தனை சாம்பிள் இருக்கோ அத்தனை சாம்பிளை வெளியில. Once all the samples have been loaded, avoid any bumping or movement of the gel chamber. This might result in the sample spilling into adjacent wells. Place the lid on the gel chamber with the terminals correctly positioned to the matching electrodes on the gel chamber, black to black and red to red. Black வந்து நெகட்டிவ், ரெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ். Connect the electrodes to the power supply. Again, making certain the electrodes match the terminals on the power supply, red to red and black to black. Okay, இப்போ நம்ம கரண்ட் அப்ளை பண்ணி ஸ்விட்ச் ஆன் பண்றோம். Switch the power supply on. இப்போ வந்து உங்களுக்கு கரண்ட் வந்து அங்க அப்ளை ஆகும். Then set the correct constant voltage for running the samples. See your lab protocol for this information. If a timer is available on your power supply, set the clock for the proper time for your run. எவ்வளவு டைம்? 50 Press the start button to begin the flow of current that will separate the DNA fragments. Okay, at this point, you should be able to see bubbles coming from the wires at each end of the gel box. Notice that the positive or red electrode has fewer bubbles than the negative or black electrode. In a few minutes, you should see the samples begin to migrate from the wells into the gel. Notice as your DNA samples run, the dye front moves from the negative electrode towards the positive electrode. DNA is the negative, அதனால பாசிட்டிவ் நோக்கி DNA வந்து மூவ் ஆகி அந்த ப்ளூ கலர் தெரியுது பாருங்க. நல்லா தெரியுதா உங்களுக்கு மூவ் ஆகுறது? அந்த DNA fragment. இப்போ சின்ன fragmentலாம் உள்ளது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க வந்துரும்? முன்னாடி வந்துரும். ஓகே.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு நம்ம பார்த்தது எல்லாமே இருக்குது. இப்போ டிஎன்ஏ வந்து பார்த்தோன்னா சின்ன பீஸாக உள்ளது எங்கே வந்துடுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நோக்கி வந்துடும். ஏன்னா சின்ன பீஸ் வந்து வேகமாக வந்து பார்த்தா என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு மூவ் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. ஓகே, அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் வந்து மூவ் ஆக முடியாது, அதனால் அது முன்னாடியே இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐசோலேஷன் ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்டு ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் இது வந்து ஒரு 5 மார்க்கில் கேட்பாங்க, அதை நோட் பண்ணிங்க. இந்த ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் புரியுதா உங்களுக்கு? அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ். ஆஃப்டர் தட் நம்ம என்ன வச்சு அதை இது பண்ணுவோம் அப்படின்னா எத்திடியம் புரோமைடு வந்து அதில் ஆட் பண்ணுவோம். அதில் நம்ம 1 மார்க்கை நோட் பண்ணிக்கணும். எத்திடியம் புரோமைடு அந்த ஜெல்லில் ஆட் பண்ணும்பொழுது அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே வச்சு இது பண்ணும்பொழுது நமக்கு என்ன கலர் தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த யூவி லைட்டில் அது என்ன கலரை கொடுக்கும், என்ன கலரை அது எமிட் பண்ணும், அது ஒரு 1 மார்க்கு, முக்கியமான 1 மார்க்கு நீட்லையும் கேட்டிருக்காங்க. என்ன ஃப்ளோரசன்ஸை கொடுக்குது அது? ஆரஞ்சு. வெரி குட், அது அண்டர்லைன் பண்ணிக்க, முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ். ஆரஞ்சு இங்கே வந்து உங்களுக்கு க்ரீனாக தெரியுது, லைட் க்ரீனாக, பட் ஆக்சுவலி அது ஆரஞ்சு கலரில் தெரியும். உங்கள் புக்ஸில் அது கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ தான் நம்ம டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா நியூக்ளிக் ஆசிட் ஹைப்ரிடைசேஷன். இப்போ தான் நம்ம டாப்பிக்குள்ளே என்ட்ராயிருக்கோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது லாஸ்ட் கிளாஸில் ஒரு ரிவ்யூ பார்த்துருக்கோம். 1 வீக் ஆனதுங்கிறதுனால உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம புதுசாக பார்க்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட் ஹைப்ரிடைசேஷன், அதாவது பிளாட்டிங் டெக்னிக். ஸோ நியூக்ளிக் ஆசிட் ஹைப்ரிடைசேஷன்னா உங்களுக்கு தெரியும், அதிகப்படுத்துறது தான் பெருதுன்னு ஹைப்ரிடைசேஷன், அதாவது கலப்படம் செய்கிறது. ஹைப்ரிட் அப்படின்னா ஒரு 2 பியூர் பிரீடு டிஎன்ஏவை நம்ம வந்து மிக்சிங் பண்ணி அதை ரைஸ் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் ஹைப்ரிடைசேஷன். இங்கே என்னத்தை நம்ம வந்து கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட்னா என்ன அர்த்தம்? வெதர் இட் இஸ் டிஎன்ஏவாக இருக்கலாம் ஆர் ஆர்என்ஏவாக இருக்கலாம். ஓகேங்களா? இந்த டெக்னிக் பேர் தான் வந்து பார்த்தோன்னா பிளாட்டிங் டெக்னிக்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வாட் டு மீன் பிளாட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒற்றி எடுத்தல்னு பேர். பிளாட்டிங்னா என்னது? இப்படி டச் பண்ணி ஒட்டி எடுக்கிறது தான் பிளாட்டிங். அப்போ அந்த டிஎன்ஏ ஹைப்ரிட்டை நம்ம என்ன செய்கிறோம், ஒரு இதில் கிளாத்தில் இருக்குது, இதிலே ஒரு மெட்டீரியல் இருக்குது, அதை நம்ம ஒத்தி எடுக்கிறோம். அதுதான் பிளாட்டிங் டெக்னிக்ஸ். ஸோ பிளாட்டிங் டெக்னிக்ஸ் ஆர் வைட்லி யூஸ்டு அனலைட்டிக்கல் டூல்ஸ். அனலைட்டிக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆராய்தல். அதுக்கு பேர் தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அனலைட்டிக்கல் டூல்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ அனலைட்டிக்கல் டூல்ஸ் அப்படிங்கிறது என்னது? ஆராய்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுக்கு யூஸ் ஆகுது அனலைட்டிக்கல் டூல்ஸ் ஃபார் த ஸ்பெசிஃபிக் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டிசைர்டு டிஎன்ஏ அப்படின்னா ஆர்என்ஏ ஃப்ராக்மெண்ட் ஃப்ரம் த லார்ஜ் நம்பர் ஆஃப் மாலிகுல். ஒரு நிறைய டிஎன்ஏ மாலிகுல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதில் நமக்கு விருப்பமான டிஎன்ஏ பார்ட்டிகிள்ஸ் அல்லது ஆர்என்ஏ பார்ட்டிகிள்ஸ் இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுற ப்ராசஸ் தான் பிளாட்டிங் டெக்னிக் அப்படிங்கிறது. அது அண்டர்ஸ்டாண்ட்? குரூப் ஆஃப் டிஎன்ஏவோ இல்லை ஆர்என்ஏவோ இருக்குது, அதில் நமக்கு ஹியூமனுக்கு டிசைரான டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் அல்லது ஆர்என்ஏ ஃப்ராக்மெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அடையாளம் கண்டு அதை பிரித்தெடுக்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பிளாட்டிங் டெக்னிக்ஸ். ஸோ பிளாட்டிங்னா என்ன அப்படின்னா ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் இம்மொபைலைசேஷன் ஆஃப் த சாம்பிளில் இருக்கக்கூடிய நியூக்ளிக் ஆசிட் ஆர் என்னது சாலிட் சப்போர்ட். மேபி நம்ம பிளாட்டிங்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இம்மொபைலைசேஷன், அந்த வேர்டுக்கு மீனிங் தெரியணும். நம்ம டிஎன்ஏவை பிரித்தெடுக்கலாம் அல்லது ஆர்என்ஏவை பிரித்தெடுக்கலாம் அல்லது ப்ரோட்டீனை பிரித்தெடுக்கலாம், செப்பரேட் பண்ணுறோம். அப்போ அந்த மாலிகுல்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூ ஷுட் இம்மொபைலைஸ், நகராமல் அப்படியே பிளாக் பண்ணுறது தான் இந்த ப்ராசஸ். ஓகேங்களா? சாம்பிள் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் ஆர் என்னது சாலிட் சப்போர்ட்டில் வைக்கிறோம். அந்த சாலிட் சப்போர்ட்டு மேபி என்னவாக இருக்கலாம்? நைட்ரோசெல்லுலோஸாக இருக்கலாம் அல்லது நைலான் மெம்பரினாக இருக்கலாம். அப்போ நைட்ரோசெல்லுலஸ்லேயோ அல்லது நைலான் மெம்பரின்லேயோ டிஎன்ஏவையோ இல்லை ஆர்என்ஏவையோ இல்லை ப்ரோட்டீனையோ நகராமல் பிளாக் பண்ணி வைக்கிற ப்ராசஸ் தான் இது பிளாட்டிங். ஸோ த பிளாட்டட் நியூக்ளிக் ஆசிட் ஆர் தென் யூஸ்ட் அஸ் டார்கெட் இன் த ஹைப்ரிடைசேஷன். இப்போ நம்ம வந்து அந்த நமக்கு டிசைர்டு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஹைப்ரிடைசேஷன் பண்ணணும், கலப்பினம் செய்யணும், எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் த ஸ்பெசிஃபிக் டிடெக்ஷன். ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக் அப்படின்னா குறிப்பிட்ட, டிடெக்ஷன்னா ஆராய்தல், குறிப்பிட்ட ஆராய்ச்சிக்காக அந்த டிஎன்ஏ டிசைர்டு டிஎன்ஏவை ஹைப்ரிடைட் பண்ணி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நியூக்ளிக் ஆசிட் ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த பிளாட்டிங்கில் என்னென்ன மெத்தடாலஜிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான் டைப்ஸ் ஆஃப் பிளாட்டிங் டெக்னிக்ஸ். ஓகேங்களா? டைப்ஸ் என்னது? ஒற்று எடிப்பு தொழில்முறைகளின் வகைகள்.
ஒற்றி எடுத்தல் தொழில்முறைகளின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் பிளாட்டிங் டெக்னிக்ஸ். இதில் என்னென்ன மெத்தட் இருக்குன்னு பாருங்கள். ஒன்று சதன் பிளாட்டிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது, சதன் பிளாட்டிங். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நார்தன் பிளாட்டிங். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பிளாட்டிங். இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சதன் பிளாட்டிங் டெக்னிக்ஸில் நம்ம என்னத்தை செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா, த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் த அகரோஸ் ஜெல் டு என்னது நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரினுக்கு நம்ம மாற்றுறோம். அகரோஸ் ஜெல்லிலேருந்து டிஎன்ஏவை நைட்ரோசெல்லுலோஸ் அந்த மெம்பரினுக்கு மாற்றுற ப்ராசஸுக்கு பேர் சதன் பிளாட்டிங். எனி டவுட்? அப்போ டிஎன்ஏவை எங்கேருந்து எங்கே மாற்றுறோம்? அகரோஸ் ஜெல்லிலேருந்து நைட்ரோசெல்லுலோஸ் பேப்பர். அப்போ கவனிங்க, இங்கே என்ன இருக்குது, இந்த மெத்தடை பார்க்க போகிறோம். இதுதான் அகரோஸ் ஜெல். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்ரோசெல்லுலோஸ் பேப்பர் இருக்குது. இந்த அகரோஸ் ஜெல்லில் தான் உங்களுக்கு யார் இருக்கா? டிஎன்ஏ இருக்குது. இங்கே முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன மாலிகூல்ஸை நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் முக்கியம். டிஎன்ஏவை அகரோஸ் ஜெல்லிலேருந்து நைட்ரோசெல்லுலோஸ் பேப்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அந்த பிளாட்டிங்க்கு பேர் சதன் பிளாட்டிங். நார்தன் பிளாட்டிங் அப்படின்னா த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆர்என்ஏ டு நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரின். இங்கே நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரின் அப்படிங்கிறது வேறு ஒரு மெம்பரின் யூஸ் பண்ணுவோம், பட் உங்கள் புக்ஸில் இதான் இருக்குது, இதை நீங்கள் நோட் பண்ணிங்க. இது என்ன நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்? அகரோஸ் ஜெல்லிலேருந்து ஆர்என்ஏவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அது நார்தன் பிளாட்டிங். டிஎன்ஏவை பண்ணோம்னா சதன் பிளாட்டிங். எஸ்டி அப்படின்னு வச்சுங்க. எஸ்னா சதன், டினா டிஎன்ஏ, அது எஸ்டி ஸ்டார்ட் ஃபார்மில் வச்சுங்க. நார்தன் பிளாட்டிங் அப்படின்னா என்ஆர் அப்படிங்கிற ஃபார்மில் பண்ணிங்க. வெஸ்டர்ன் பிளாட்டிங்கில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரோஃபோரட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ரோட்டீனை நம்ம வந்து செப்பரேட் பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா அது வெஸ்டர்ன் பிளாட்டிங். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது 1 மார்க் இதில் இருக்குது. சதன் பிளாட்டிங்னா டிஎன்ஏ, நார்தன் பிளாட்டிங்னா ஆர்என்ஏ, வெஸ்டர்ன் பிளாட்டிங்னா ப்ரோட்டீன். அந்த ஜெல்லிலேருந்து நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரினுக்கு மாற்றுறோம். இப்போ நம்ம டீட்டெயில்டாக நம்ம ஒரு 5 மார்க் கொஸ்டின் பார்க்க போகிறோம். சதன் பிளாட்டிங் டெக்னிக்ஸ், ஓகேங்களா? அதான் டிஎன்ஏ, சதன் பிளாட்டிங் டிஎன்ஏ டெக்னிக்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க? டீநேச்சுரேட்டட் டிஎன்ஏ. டீநேச்சுரேட்னா என்ன அர்த்தம்? ஒரு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் இப்படி இருக்குது, அதை நம்ம என்ன செய்கிறோம்? சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடுறோம். அதான் டீநேச்சுரல் டிஎன்ஏ. அப்போ அந்த பீஸ் எப்படி இருக்கும்? சின்ன சின்னதாக இருக்கும், டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட். அப்போ த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டீநேச்சுரல்டு டிஎன்ஏ ஃப்ரம் எங்கே இருக்குது அந்த கட் பண்ண டிஎன்ஏ? அகரோஸ் ஜெல்லுக்குள்ளே இருக்குது. அகரோஸ் ஜெல் அங்கேருந்து நம்ம எங்கே மாற்றுறோம்? நைட்ரோசெல்லுலோஸ் பிளாட்டிங்கு மாற்றுறோம். அல்லது ஃபில்டர் பேப்பர் டெக்னிக் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை, யார் இன்ட்ரடியூஸ் பண்ணது? சயின்டிஸ்ட் பேர் என்னது? சதன், இந்த இயர் ஆஃப் 1975. ஸோ அண்ட் திஸ் டெக்னிக், அதனால் இந்த டெக்னிக்கு பேர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சதன் பிளாட்டிங் டெக்னிக். சதன் என்ற ஒரு சயின்டிஸ்ட் டிஎன்ஏவை கட் பண்ணி அதை அகரோஸ் ஜெல்லிலேருந்து எங்கே மாற்றினார்? நைட்ரோசெல்லுலோஸ் பேப்பருக்கு சேஞ்ச் பண்ணார் அந்த டிஎன்ஏவை. அதனால் இந்த டெக்னிக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா சதன் பிளாட்டிங் டெக்னிக். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஏ அக்ரிகல்ச்சரல் டயக்னோஸ்டிக் ரெஃபர்ஸ் டு எ வெரைட்டி ஆஃப் டெஸ்ட் தட் ஆர் யூஸ்டு ஃபார் டிடெக்ஷன் ஆஃப் பேத்தோஜன் இன் ஏ பிளான்ட் டிஷ்யூ. இது எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம்? அக்ரிகல்ச்சரில் அந்த பிளான்ட்டில் அதோடைய பிளான்ட் பார்ட்டில் இருக்கக்கூடிய டிஎன்ஏல என்னென்ன டிசீஸ்லாம் இருக்குது, என்னென்ன பேத்தோஜன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெக்னிக்ஸை நம்ம பயன்படுத்தலாம். எது? சதன் பிளாட்டிங். இது செகண்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த சதன் பிளாட்டிங்கில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் ஆர் தேர் இந்த சதன் பிளாட்டிங் அப்படின்னா ஸ்டெப்ஸ், படிநிலைகள்னு சொல்லுவாங்க. அதில் என்ன ஃபஸ்ட்டு படிநிலைகள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கவனிங்க, த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் அகரோஸ் ஜெல் டு நைட்ரோசெல்லுலோஸ் ஃபில்டர் பேப்பர். இட் இஸ் அச்சீவ்டு பை 1 மார்க்கு கேபிலரி ஆக்ஷன். ஸோ கேபிலரினாலே உங்களுக்கு தெரியும், ஒரு குழாயினா பெருசாக இருக்கும், சின்ன 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 குழாய்களாக சின்னதாக வருதுன்னா அதுக்கு பேர் கேபிலரி. அப்போ சின்ன ஹோல்ஸ் வழியாக உங்களுக்கு எது போகுது அப்படின்னா டிஎன்ஏ வந்து அகரோஸ் ஜெல்லிலிருந்து எங்கே போகுது? நைட்ரோசெல்லுலோஸ் ஃபில்டர் பேப்பருக்கு மூவ் ஆகி போகுது. அந்த மூமெண்ட்டுக்கு பேர் தான் கேபிலரி ஆக்ஷன். 1 மார்க்கில் கேட்பாங்க, கிளியராக நோட் பண்ணிங்க. எந்த மூமெண்ட்டு, எந்த ஆக்ஷன் வழியாக உங்களுக்கு அகரோஸ் ஜெல்லிலிருந்து டிஎன்ஏ நைட்ரோசெல்லுலோஸ்க்கு போணுச்சு அப்படின்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஆக்ஷன்? சொல்லுங்கள். கேபிலரி ஆக்ஷன். அது 1 மார்க்கு. ஓகே, இப்போ நம்ம அந்த முன்னாடி பார்த்தா மாதிரி தான், நம்ம அகரோஸ் ஜெல் பார்த்தோம்ல, அதில் என்ன ஆட் பண்ணோம்? பஃபர் ஆட் பண்ணோம் இல்லையா? அதே மெத்தட் தான் இங்கே. பஃபரை நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த 1 மார்க்கில் கேட்பாங்க. சோடியம் சலைன் சிட்ரேட், அதாவது SSC. சோடியம்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு கிறிஸ்டல், சலைன் ஒரு சால்ட்டு, சிட்ரேட் ஒரு புளிக்கிறது, 3 சேர்ந்தது தான். இதுதான் ஒரு பஃபராக இருக்குது. இஸ் யூஸ்டு
in which DNA is highly soluble. அப்போ இந்த சோடியம் சலைன் சிட்ரேட்டு அந்த அக்ரோஸ் ஜெல்லில் ஊற்றினோடனே டிஎன்ஏ உங்களுக்கு என்ன மாறிடுது அப்படின்னா கரையக்கூடிய தன்மையில் மாறிடுது, ஹைலி சாலிபிள். ஏன்னா அது எதுக்குள்ளே இருக்குது, ஜெல்லுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ ஜெல்லுக்குள்ளே மூவ் ஆகி போனதில் அது அப்படி வச்சுக்க முடியாது. நம்ம எலக்ட்ரோஃபோரோசிஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஜெல்லுக்குள்ளே கட் பண்ண டிஎன்ஏவை வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்பொழுது அந்த டிஎன்ஏ என்ன செஞ்சுருக்குது, ஸ்மாலஸ்ட் பீஸு லார்ஜராக மூவ் ஆகிருக்கும். லார்ஜஸ்ட் டிஎன்ஏல மூவ் ஆக முடியாது, அதெல்லாம் பக்கத்துலேயே இருக்கும். டிஃப்ரெண்ட் சைஸில் லென்த்தில் அந்த டிஎன்ஏ இருக்குது. எதுக்குள்ளே இருக்குது, அகரோஸ் ஜெல்லில் இருக்குது. இப்போ அந்த அகரோஸ் ஜெல்லில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை நம்ம செப்பரேட் பண்ணுறோம், அதுதான் சதன் பிளாட்டிங் டெக்னிக். டிஎன்ஏவை முக்கியமானது. ஸோ இட் கேன் பி ட்ரான் அப் த்ரூ த ஜெல் இன்டு த எங்கே போகணும், ஜெல்லுலேருந்து எங்கே போகணும், நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரினுக்கு போகணும். ஓகேங்களா? அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இந்த டயக்ராம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த டயக்ராம் வச்சு நீங்கள் எழுதிடலாம். ஸோ பை த ப்ராசஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்டு டிஎன்ஏ பிகேம் என்ன, அது ட்ராப்டு. நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிஎன்ஏ என்ன டிஎன்ஏன்னு கேட்பாங்க, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா? ஏன்னா நம்ம டீநேச்சுரேஷன் கொடுத்துருக்கோம். டீநேச்சுரேஷன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இஸ் கன்வெர்டட் இன்டு சிங்கிள் ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் தான் அதை நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஏன் இதை சிங்கிள் ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த எண்டிங் பாயிண்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, பை த ப்ராசஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ பிகேம் ட்ராப்டுன்னா பிடிக்கப்படுது எங்கே, மெம்பரின் மேட்ரிக்ஸ், அதாவது நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரினில் இது வந்து லாக் ஆகிடுது. ஸோ திஸ் டிஎன்ஏ இஸ் ஹைப்ரிடைஸ்டு வித் நியூக்ளிக் ஆசிட் அண்ட் கேன் பி டிடெக்டட் பை த ஆட்டோ ரேடியோகிராஃபி. அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, இந்த நைட்ரோசெல்லுலோஸ் பேப்பரில் உங்களுக்கு ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, இந்த டிஎன்ஏ ஸ்டாண்டர்டில் சிங்கிள் ஸ்டாண்டர்டில் அடினைன் இருக்குது, தயமின் இருக்குது, சைட்டோசின் இருக்குது. இன்னும் ஒரு சைடில் வந்து பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கவனிங்க, இப்போ நம்ம வந்து இது வந்து ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ். இது ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த அதில் வந்து ரேடியேஷனை எமிட் பண்ணக்கூடிய அந்த ஐசோடோப்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் அது ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ். இங்கே நம்ம என்ன இதில் என்ன இங்கே பேஸ் பேர் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல தயமின் நமக்கு தெரியும், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அடினைன், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குவானைன். இப்போ இந்த ஒயிட் கலராக உள்ளது நமக்கு தெரியாத பார்ட்டு, ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது, ஏன்னா அதில் ரேடியேஷன் நம்ம வச்சு அனுப்பியிருக்கோம். புரியுதா? இப்போ நீங்கள் இந்த பாயிண்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே உங்களுக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது காம்ப்ளிமெண்டரி பேஸ் தெரியுமா தெரியாதா? அடினைன் ஆல்வேஸ் பைண்ட் வித் தயமின், தயமின் ஆல்வேஸ் பைண்ட் வித் அடினைன், சைட்டோசின் ஆல்வேஸ் பைண்ட் வித் குவானைன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பக்கத்துக்கு பேஸ் பேர் கண்டுபிடிக்கும் போது அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள தெரியாத பேஸ் பேரை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? ஏன்னா அது அதோட தான் சேரும். இதை நம்ம எப்படி சொல்லலாம், முடியும் சார். முடியும். ஓகே, இப்போ நாம் இருக்கோம் அப்படின்னா, நான் வந்து எனக்குன்னு ஒரு பர்டிகுலராக ஒரே ஃப்ரெண்ட் இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டு எங்கே இருப்பானோ அங்கே தான் நான் இருப்பேன். அதே போல் அடினைன் வந்து ஆல்வேஸ் பைண்ட் வித் தைமின், இந்த கான்செப்ட் வச்சுங்க. அதான் காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேர், மாறி ஃபிக்ஸ் ஆகாது. அடினைன் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோசினோட போய் பைண்ட் ஆகாது. அடினைன் ஆல்வேஸ் பைண்ட் வித் தயமின், அதே போல் தயமின் ஆல்வேஸ் பைண்ட் வித் அடினைன், அதே போல் சைட்டோசின் ஆல்வேஸ் பைண்ட் வித் குவானைன். இதோட தான் சேர்த்து அதை என்ன செய்யணும் அப்படின்னா பைண்டிங் ஆகும். அப்போ அதுக்கு தான் நம்ம சிங்கிள் ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணுறது, டிடெக்ட் பண்ணுறோம். அப்போ ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் வச்சு அதுக்கப்புறம் அந்த ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ்லேருந்து எங்கே வந்தது உங்களுக்கு டிஎன்ஏ நைட்ரோசெல்லுலஸ் ஃபில்டர் பேப்பருக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து டிடெக்ட் பண்ணும்பொழுது நம்ம ஈஸியாக நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் அப்படியே வச்சுக்க முடியுமா முடியாது. அதை நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அதுதான் பிசிஆர், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது. ஆனால் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. இப்போ ஏடிசி அப்படிங்கிற பேஸ் பேரில் ஒரே ஒரு டிஎன்ஏ செக்மெண்ட் தான் இருக்குது. நீங்கள் ரிசர்ச் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக்கில் அது டீநேச்சர் ஆகிட்டுனா மறுபடியும் அந்த ப்ராசஸ் நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். அது இப்படி பண்ணாமல் இதை 1000 மில்லியன் காப்பீஸாக உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கு பேர் தான் பிசிஆர், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். இப்போ ஆட்டோ ரேடியோகிராஃபி மூலயமா நமக்கு தேவையான அந்த டிஎன்ஏ செக்மெண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ வாட் யூ மீன் ஆட்டோ ரேடியோகிராஃபி 3 மார்க்கில் மார்க் பண்ணிங்க. ஸோ எ டெக்னிக் தட் கேப்சர் த இமேஜ் ஃபார்ம்டு இன் த போட்டோகிராஃபிக் எமல்ஷன் டியூ டு த எமிஷன் ஆஃப் லைட் அல்லது என்னது ரேடியோ ஆக்டிவிட்டி ஃப்ரம் எ லேபிள்டு காம்போனன்ட் பிளேஸ்டு டுகெதர் வித் த ஃபிலிம். அந்த ஃபிலிமில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம், அந்த ஃபோர்சப்ஸ் அல்லது என்ன செய்யணும்
அந்த லெபோரட்டரி மைக்ரோபயாலஜிக்கல் லெபோரட்டரி மூலிமா அதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அந்த டிஎன்ஏவை நம்ம பிக் அவுட் பண்ணிடலாம். இங்கே கவனிங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பிளாக். இந்த இதுதான் வந்து பார்த்தா சப்போர்ட் பிளாக். இது வந்து சப்போர்ட்டாக இருக்குது. இந்த அந்த இந்த இந்த பீக்கர் மாதிரி உள்ளதில் நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா எ ட்ரான்ஸ்ஃபர் பஃபர் அங்கே என்னன்னு நான் சொல்லிட்டேன். சோடியம் சலைன் சிட்ரேட்டை ஆட் பண்ணுறோம். ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம டிஎன்ஏவை அந்த எலக்ட்ரோஃபோரோசிஸ் பண்ணோம்ல, அந்த ஜெல்லை வந்து நம்ம இந்த இடத்துல வச்சிடறோம். இதுதான் ஜெல், ப்ளூ கலராக உள்ளது வந்து பார்த்திங்கன்னா ஜெல். அதுக்கு மேலே நம்ம என்ன வைக்கிறோம் அப்படின்னா மெம்பரின் வைக்கிறோம். மெம்பரின்னா லேயராக. ஸோ ஃபில்டர் பேப்பர் மெம்பரின் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் டிஷ்யூ ஒயிட்டுக்கு வைக்கிறோம். மேலே வந்து கிளாஸ் பிளேட் வைக்கிறோம், நல்லா வெயிட் வைக்க. அதுக்கு மேலே இன்னும் வெயிட்டாக வச்சிடறோம். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்ரோசெல்லுலஸ் மெம்பரின். அப்போ ஜெல்லில் உள்ள அந்த டிஎன்ஏ எங்கே வந்து ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்னா நைட்ரோசெல்லுலஸ் மெம்பரினில் ஃபிக்ஸ் ஆகணும். எப்படி ஃபிக்ஸ் ஆகும் சொல்லுங்கள் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு இது மாதிரி போயிருக்கு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ரோல். அதுக்கு பேர் தான் ஃபில்டர் பேப்பர். அந்த ஃபில்டர் பேப்பர் என்ன செய்யும், இப்போ தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபில்டர் பேப்பர் வச்சோம்னா அந்த என்ன செய்யும், அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணும் வாட்டரை. அதே போல் அந்த ஃபில்டர் பேப்பர் என்ன செய்யுது அப்படின்னா அந்த பஃபர் சொல்யூஷனை அப்படியே அப்சர்வ் பண்ணி மேலே போகுது. மேலே போனால் எங்கே இருக்குது, அதுக்கு மேலே யார் இருக்கா, ஜெல்லு இருக்குது. ஜெல்லு வழியாக ஊடுருவி எங்கே போகுது, மெம்பரினுக்கு போகுது. எஸ்பெஷலி நைட்ரோசெல்லுலஸ் மெம்பரின். மெம்பரினில் போகும்பொழுது அந்த மெம்பரினில் யார் ட்ராப் ஆகுறா அப்படின்னா டிஎன்ஏ மட்டும் தான் ட்ராப் ஆகும். ரிமைனிங் உள்ள வாட்டர்லாம் மேலே உள்ள ஃபில்டர் பேப்பருக்கு போயிடுது. அப்போ டிஎன்ஏ எதில் மட்டும் இருக்குது, அந்த நைட்ரோசெல்லுலஸ் மெம்பரினில் மட்டும்தான் இருக்குது. மீனிங் புரியுதா உங்களுக்கு? அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, அப்போ ஜெல்லில் உள்ள டிஎன்ஏ எங்கே போயிடுது, அந்த நைட்ரோசெல்லுலஸ் மெம்பரினுக்கு போகுது. இப்போ மெம்பரினை மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணிடலாம். ஓகேவா? மீனிங் புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் சதன் பிளாட்டிங் டெக்னிக்ஸில் இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு 5 மார்க் உண்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், த டிஎன்ஏ இஸ் கிளீவ்டு பை எதன் மூலயமா கிளீவ்டுனா கட் பண்ணுறோம். டிஎன்ஏவை எதன் மூலயமா கட் பண்ணுறோம் சொல்லுங்கள்? வாட் இஸ் த நேம் ஆஃப் த என்சைம்? What is the name of the enzyme? Restriction endonuclease. And transfer into the எங்கே அதை கொண்டு போகிறோம், அகரோஸ் ஜெல்லுக்கு கொண்டு போகிறோம். The fragment are separated by the gel electrophoresis. இதை நம்ம வீடியோவிலே பார்த்துட்டோம். செப்பரேட் பண்ணியாச்சு. டிஃப்ரெண்ட் லென்த்தில் டிஎன்ஏ இருக்குது. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், the gel is soaked in an alkaline solution. ஜெல்லு நம்ம எதில் வந்து முக்கிய எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு அல்கலைனா pH 7க்கு எபோவ் இருக்கணும். அல்கலைன் சொல்யூஷன் எதுக்காக, டு டீநேச்சுரேட் த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ அண்ட் தென் பிளேஸ்டு இன் த பிளாட்ஃபார்ம் இன் ஏ டிஸ்க் கண்டெய்னிங் பஃபர். எதுக்காக நம்ம அல்கலைன் சொல்யூஷனில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ உங்களுக்கு என்ன ஸ்டாண்டர்டாக மாறிடுது, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக மாறுறதுக்காக நம்ம அல்கலைன் சொல்யூஷனில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பஃபரில் ஆட் பண்ணுறோம். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எ மெம்பரின் இஸ் பொசிஷன்டு ஆன் டாப் ஆஃப் த ஜெல். அந்த மெம்பரினில் ஜெல்லுக்கு மேலே டாப் ஆஃப் த கண்டிஷனில் வச்சிடறோம். இந்த டயக்ராமாக ட்ரா பண்ணிங்க. ஃபோர்த்து பாயிண்ட் பாருங்கள், பஃபர் ட்ரான் அப் இன்டு த டாப் லேயர். பஃபர் என்ன செய்யுது, அந்த கீழே இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்லேருந்து உறிஞ்சி மேலே போகுது. பிளாட்டிங் பேப்பர் பாசஸ் த்ரூ த எது வழியாக போகுது, ஜெல்லு வழியாக போகுது. அந்த ஜெல்லில் தான் டிஎன்ஏ இருக்குது. இப்போ டிஎன்ஏ அந்த பஃபர் அந்த இது என்ன செய்யுது அப்படின்னா அந்த ஜெல்லில் உள்ள டிஎன்ஏவை எங்கே கொண்டு போகுது, ஃபில்டர் மெம்பரின் கொண்டு போகுது. கேரிங் த டிஎன்ஏ ஆன் டு த மெம்பரின், நைட்ரோசெல்லுலஸ் மெம்பரினுக்கு போகுது. இது ஃபோர்த்து பாயிண்ட். ஃபிஃப்த்து பாயிண்ட் பாருங்கள், டிஎன்ஏ ஆன் த மெம்பரின் இஸ் ஃபிக்ஸ்டு. இப்போ அந்த டிஎன்ஏ ஜெல்லுலேருந்து எங்கே வந்துடுது, மெம்பரினுக்கு வந்துடுச்சு கரைஞ்சி. அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இது கவனிங்க, இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. நமக்கு தேவையான டிஎன்ஏ செக்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம நிறைய ப்ரோப்ஸை வந்து உள்ளே அனுப்புகிறோம். நமக்கு தெரிஞ்ச ரேடியோ ஆக்டிவ் ப்ரோப்ஸை, அது மேபி என்னவாக இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச அடினைனாக இருக்கலாம், அல்லது சைட்டோசினாக இருக்கலாம், அது குவானைன். ஏன்னா இப்போ அந்த மெம்பரினில் இருக்கிறது டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா சொல்லுங்கள் பார்க்கலாம். சிங்கிள் ஸ்டாண்டர்ட். இப்போ நம்ம ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்டு ஆனால் ரேடியோ ஆக்டிவ் ப்ரோபை வச்சு ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சு நம்மளை ஷேக் பண்ணும்போது அந்த ரேடியோ ஆக்டிவ் ப்ரோபு என்ன செய்யும், அதுக்கு பேரிங்கோட போய் பைண்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு பேர் தான் ஹைப்ரிடைசேஷன். ஸோ பிளேஸ் இன் ஏ ஹைப்ரிடைசேஷன் பாட்டில் வித் சொல்யூஷன் தட் கண்டெய்ன்ஸ் ஏ ரேடியோ ஆக்டிவிட்டி ரேபிள்டு ப்ளோ. இதான் முக்கியமானது. நீங்கள் கொடுக்குற அந்த டிஎன்ஏ வந்து பார்த்தோன்னா கதிர்வீச்சு உடையது, அது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
ஸோ ஜென்ட்லி ரொட்டேட்னா அதை உள்ளே வச்சு நம்ம வந்து ஷேக் பண்ணுறோம். 7th பாயிண்ட் என்ன எடுத்துறீங்க அப்படின்னா, த ப்ரோப் பைண்ட் டு த காம்ப்ளிமெண்ட்னா அதுக்கு இணையான டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் துண்டோட போய் சேர்ந்துருது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஆட்டோ ரேடியோகிராஃபி நம்ம அனலைஸ் பண்ணும் பொழுது என்னென்ன ஃப்ராக்மெண்ட் இருக்கோ நமக்கு தெரிஞ்ச ஃப்ராக்மெண்ட் வச்சு அதில் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை நம்ம செப்பரேட் பண்ணிடலாம். ஸோ அண்ட் ஆட்டோ ரேடியோகிராஃபி டிடெக்ட் த ஃப்ராக்மெண்ட் வித் ப்ரோப் அட்டாச்சு, எதோட ஜாயிண்டிங் ஆகிருக்கோ அதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், அதை அனலைஸ் பண்ணிடலாம். இந்த பாயிண்ட்ஸ் எழுதுனீங்களாலே உங்களுக்கு 5 மார்க் வித் டயக்ராமோட. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நார்தர்ன் பிளாட். இப்போ நார்தர்ன் பிளாட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சதர்ன் பிளாட்டுக்கான வீடியோஸ் பார்க்கலாம். Hey guys, quick. ஸோ இது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதா சொல்லுங்கள். Yes, sir. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டிஎன்ஏவை இதான் சதர்ன் பிளாட் மெத்தடில் டிஎன்ஏவை என்ன செய்கிறோம், ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வச்சு நம்ம சின்ன சின்ன பீஸாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஏன்னா ஜீனோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நிறைய டிஎன்ஏ உள்ளதான் ஜீனோமிக் டிஎன்ஏ. அதில் நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக உள்ள டிஎன்ஏ செக்மெண்ட்டை நம்ம வந்து பார்த்தா என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வச்சு நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறோம். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் டைஜஷன் நம்ம சொல்லுவோம். அதை ரெஸ்ட்ரிக்ஷன் டைஜஷன்னா அப்படியே செரிக்கிறது கிடையாது, கட் பண்ணதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அக்ரோஸ் ஜெல்லுக்குள்ளே நம்ம அந்த அந்த கேவிட்டி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கேவிட்டிக்குள்ளே நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா ஆட் பண்ணுறோம். நமக்கு இது ஆல்ரெடி அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரஸை பற்றி நமக்கு கிளியராகவே தெரியும். அந்த கேவிட்டி மாதிரி இருக்குது, அந்த கேவிட்டியில் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த அல்கலைன் NaOH அதெல்லாம் சொல்யூஷன் மீடியத்தில் அந்த ஜெல் இருக்குது, அதில் ஆட் பண்ணோடனே அந்த NaOH என்ன செய்யுது அப்படின்னா அல்கலை உங்களுக்கு சாலிபுலாக மாற்றுது. அதுக்கப்புறம் லைனான் ஆர் என்ன, அது நைட்ரோசெல்லுலஸ் மெம்பரனுக்கு அந்த சிங்கிள் ஸ்டாண்டர்டு டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அதுக்கு மேலே வெயிட் வைக்கும்பொழுது உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா, ஃபில்டர் பேப்பர் இதில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே அந்த மெம்பரினில் ஜெல்லில் உள்ள டிஎன்ஏ எங்கே போயிடுது, உங்களுக்கு அந்த மெம்பரினுக்கு போயிடுது. இதுதான் இதுக்கு இந்த டைமில் வந்து பாருங்கள், இங்கே ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாரு. ஹாட் ஏர் ஓவன் அட்டு 80 டிகிரி செல்சியஸ் ஃபார் 2 hours ஃபார் எக்ஸ்போஸ்டு டு யூவி லைட். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, என்ஷூர் த டிஎன்ஏ இஸ் பெர்மனெண்ட்லி அட்டாச்சு வித் த மெம்பரைன். அது மெம்பரைனோட பெர்மனெண்ட்டாகவே அட்டாச் பண்ணுது. எத்தனை ஹவர்ஸு, 2 hours. அதை நோட் பண்ணிங்க, இது உங்கள் புக்ஸில் இல்லை, பட் தெரிஞ்சுங்க, ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது யூஸ் ஆகும். ஆனால் எத்தனை டிகிரி செல்சியஸ், 80 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா, நமக்கு 35 to 40 வந்தாலே நம்மளால் தாங்க முடியாது. ஸோ ஆனால் இங்கே 80 டிகிரி செல்சியஸில் நம்ம 2 hours வைக்கும்பொழுது பர்மனெண்ட்டாகவே என்ன செய்யுது அப்படின்னா அதோட ஃபிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த கேட்டகரி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா அந்த மெம்பரினோட அந்த டிஎன்ஏ வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரோப்னா நம்ம வந்து ரேடியோ ஆக்டிவ் லேபிளில் அட்டாச் பண்ணியிருக்க பாருங்கள், பாஸ்பரஸ் 32 இதே மாதிரி நிறைய இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகேங்களா, இதை அந்த ஜெல்லுக்குள்ளே ஆட் ஆகும் பொழுது அந்த ப்ரோபில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு ஈவனான காம்ப்ளிமெண்டரி அந்த சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட் தெரியாத இருக்குல்ல, அதோடு போய் பைண்ட் ஆகிடும். இப்போ நம்ம எக்ஸ்ரே ஃபிலிம் நம்ம எக்ஸ்ரேஸ் வச்சு இது பண்ணும் பொழுது அந்த ரேடியோ ஆக்டிவில் நமக்கு தெரியும். எக்ஸ்ரே ஃபிலிம் இதில் எதோட போய் பைண்ட் ஆனிச்சோ அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் மட்டும் தெரியும். மீனிங் புரியுதா? ஸோ சதர்ன் பிளான்ட்டோட அப்ளிகேஷன்ஸ்னு வரும்பொழுது இதில் என்னென்ன இருக்குது, ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஜீன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், சதர்ன் பிளாட்டில் அந்த டிஎன்ஏ செக்மெண்ட்டில் அந்த ஜீன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஜீன் தெரிஞ்சதுக்கப்புறம்
அந்த பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணலாம். ஓகேங்களா, அதான் அங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ஜீன் பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பார்ட்டை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ப்ரோபில் வச்சு இது பண்ணி நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். அதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ சாம்பிள் 1, சாம்பிள் 2, சாம்பிள் 3 இதில் வந்து எதோடு இருக்குது அப்படின்னா சாம்பிள் 1ல் உங்களுக்கு அந்த டிஎன்ஏ வந்து ஃப்ராக்மெண்ட் ஆகிருக்கு. சாம்பிள் 2ல் என்ன இல்லை, ஜீன் அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் இல்லை. சாம்பிள் 3ல் 2 இருக்குது. ஓகேங்களா, அதை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணலான்னு கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காப்பி நம்பர் ஆஃப் ஜீன், எத்தனை நம்பர் ஆஃப் ஜீன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஓகேவா, இதெல்லாம் இதோட அப்ளிகேஷன்ஸு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்பொழுது சாம்பிள் அதாங்க கொடுத்துருக்காங்க. அந்த ஜிஎன்ஏ கட் பண்ணி அதை ஜாயின் பண்ணுறது தான் அதை கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன்ஸுங்கிறத நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம். ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்தன் பிளாட்டு. ஸோ நார்தன் பிளாட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நார்தன் பிளாட் அப்படிங்கிறது நம்ம இன்ட்ரோடக்ஷனில் நம்ம பார்த்துருப்போம். நார்தன் பிளாட்னா என்னது, என்ஆர் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். என்ஆர் அப்படிங்கிறது என்னது, இட் வாஸ் ஃபவுண்ட் தட் ஆர்என்ஏ இஸ் என்னது நாட் பைண்டிங் வித் செல்லுலோஸ் நைட்ரேட். இது நல்லா தெரிஞ்சுங்க. ஆனால் நம்ம அங்கே செப்பரேட்னு சொல்லும்பொழுது நாங்கள் எதோட செப்பரேட் ஆகுது நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நைட்ரோசெல்லுலஸ்ன்னு பார்த்தோம். ஆக்சுவலி அது நைட்ரோசெல்லுலஸோட அது செப்பரேட் ஆகாது. இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஆனால் ஆர்என்ஏ தான் பிரித்து எடுக்கிறோம். ஆனால் அது அந்த செல்லுலோஸ் அந்த நைட்ரேட்டோட அது வந்து ஜாயிண்ட் ஆகாது. தேர்ஃபோர் ஆல்வின் இட்டால், ஆல்வின் அதுக்கப்புறம் அவருடைய குரூப் ஆஃப் அது சயின்டிஸ்ட் தி இயர் ஆஃப் 1979 டிவைஸ்ட் எ ப்ரொசீஜர் இன் விச் ஆர்என்ஏ பேண்ட் ஆர் டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் த அகரோஸ் ஜெல் இன் டு த நைட்ரோசெல்லுலஸ் ஃபில்டர் பேப்பர். அதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத மெத்தடை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ திஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆர்என்ஏ ஃப்ரம் த ஜெல் டு ஸ்பெஷல் ஃபில்டர் பேப்பர், அதுக்கு பேர் தான் என்னது, நார்தன் பிளாட் ஹைப்ரிடைசேஷன். அவர் கண்டுபிடிச்சதுக்கு பேர் என்னது, நார்தன் பிளாட் ஹைப்ரிடைசேஷன். நார்தன்னு வச்சது வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்டோட நேம் கிடையாது. இது வந்து சயின்டிஸ்ட் வந்து அவர் பேர் ஆல்வின். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, நார்தனுங்கிறது ஒரு நேம் அவ்வளோதான். ஆனால் சதனுங்கிறது அது அவருடைய பேர், சயின்டிஸ்டோட பேர். நார்தனுங்கிறது அவரோட பேர் கிடையாது. நம்ம டிஃபரன்ஸில் பார்த்துக்கலாம். த ஃபில்டர் பேப்பர் யூஸ்டு ஃபார் த நார்தன் பிளாட் இஸ், நல்லா தெரிஞ்சுங்க, அந்த ஃபில்டர் பேப்பர் வந்து ஆக்சுவலி அமினோ பென்சோலைசமைல் பேப்பர், அமினோ பென்சைலோ ஜைமீத்தைல். ஓகேங்களா, பென்சைலோ ஜைமீத்தைல் அது பேப்பர், அந்த இதில் அந்த காம்பவுண்ட் தான் இருக்குது. அது நைட்ரோசெல்லுலஸ் ஃபில்டர் பேப்பர் கிடையாது. ஆக்சுவலி அமினோ பென்சைல் ஆக்சிமீத்தைல். நல்லா தெரிஞ்சுங்க, அமினோ அப்படிங்கிறது ஒரு ஸ்பேஸ் விடுங்க, பென்சைல் அப்படிங்கிறது ஒரு ஸ்பேஸ் விடுங்க, பென்சைல் ஆக்சிமீத்தைல். ஸோ விச் கேன் பி ப்ரிப்பேர்டு ஃப்ரம், இது எங்கேருந்து நம்ம எடுக்கிறோம் அந்த அந்த ஃபில்டர் பேப்பர் அப்படின்னா வாட்மேன் ஃபில்டர் பேப்பர். அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 540. ஓகேங்களா, வாட்மேன் அப்படிங்கிறது நிறைய தின் பேப்பர். நம்ம வீட்டில் அப்பளம் இருக்குல்ல, அது பொரிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ரவுண்ட் பேப்பரில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குல்ல, அதோட திக்னஸை பொறுத்து வாட்மேன் ஃபில்டர் பேப்பர்னு சொல்லுவோம். அதில் 540 நம்பரில் உள்ள பேப்பர் தான் அந்த ஆர்என்ஏ பிரிப்பதற்கு பயன்படுது. அது என்ன கெமிக்கல் உள்ள ஃபில்டர் பேப்பர் அப்படின்னா அமினோ பென்சைல் ஆக்சிமீத்தைல் அப்படிங்கிறது கண்டுபிடிங்க. இந்த ப்ரொசீஜரை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா 1 மார்க்கில் கேட்டாங்கன்னா ஆல்வின் இந்த இயர் ஆஃப் 1979. ஓகேங்களா, இதில் நமக்கு ஸ்டெப்ஸு கொடுத்துருக்காங்களா, நார்தன் பிளாட்டில் ஸ்டெப்ஸுங்கிறது நமக்கு கிடையாது. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன இருக்குது நமக்கு வேணால் தெரிஞ்சுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இன்வால்வ் நார்தன் பிளாட்னா ஆர்என்ஏவை ஐசோலேட் பண்ணுறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஆஃப் சாம்பிள் ஆன் அகரோஸ் ஜெல். அகரோஸ் ஜெல்லுக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா லோடிங் பண்ணுறோம், கரண்ட் அப்ளை பண்ணுறோம். பிளாட்டிங் நைட்ரோசெல்லுலஸ் மெம்பரின்னு சொல்கிறோம். அது என்ன நைட்ரோசெல்லுலஸ் மெம்பரின் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அமினோ பென்சைல் ஆக்சிமீத்தைல் உள்ளது. ஸோ லேபிளிங் வித் ப்ரோபு, வாஷிங் டு ரிமூவ் த அன்பாண்ட் ப்ரோப். அதில் ஜாயின் பண்ணது மட்டும் தான் அங்கே இருக்கும், அன்ஜாயின்டு செப்பரேட் ஆகிடுது. டிடெக்ஷன் ஆஃப் ஆட்டோ ரேடியோகிராஃபி இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்தன் பிளாட்டு. நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வெஸ்டர்ன் பிளாட் டெக்னிக். ஓகேங்களா, ஸோ இட் இஸ் ரெஃபர்ஸ் டு த எலக்ட்ரோஃபோரிட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப், இது ரொம்ப முக்கியமானது, ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் எங்கே போகுது, டு பிளாட்டிங் பேப்பருக்கு போகுது. இங்கே என்னத்தை செப்பரேட் பண்ணுறோம், ப்ரோட்டீன். அப்போ சதர்ன் பிளாட்டிங்கிறது டிஎன்ஏ, நார்தர்ன் பிளாட்டிங் அப்படிங்கிறது ஆர்என்ஏ,
வெஸ்டர்ன் பிளாட் அப்படிங்கிறது ப்ரோட்டீன் அப்படிங்கிறத மைண்டில் செட் பண்ணிங்க, இது ரொம்ப முக்கியமானது. ஸோ நைட்ரோசெல்லுலஸ் ஃபில்டர் பேப்பர் கேன் பி யூஸ்டு ஃபார் த வெஸ்டர்ன் பிளாட் டெக்னிக். இங்கேயும் வந்து நைட்ரோசெல்லுலஸ் ஃபில்டர் பேப்பர் தான் யூஸ் பண்ணாங்க, இதில் நோ டவுட். ஸோ த பர்டிகுலர் ப்ரோட்டீன் இஸ் தென் ஐடென்டிஃபைட் பை த ப்ரோபீன். என்ன வகையான ப்ரோட்டீன் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வெஸ்டர்ன் பிளாட்டுங்கிறது நமக்கு பயன்படுது. ஸோ பிளாட் வித் என்னது ரேடியோ லேபிள்டு ஆன்டிபாடி. ஏன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிஜன் மாதிரி கொண்டு வருவாங்க. இதோட எந்த ஆன்டிபாடி போய் பைண்ட் ஆகுதோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஆன்டிபாடிங்கிறது அது என்னது ரேடியோ லேபிள்டு ஆன்டிபாடி. ஓகேங்களா? ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ஒரு ஆன்டிஜன் மாதிரி. அப்போ ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் இப்படி தான் நடக்குது. ஓகே, அப்போ ப்ரோட்டீனுங்கிறது ஆன்டிஜன், அது நமக்கு தெரியாதது. இப்போ நம்ம தெரிஞ்ச ஒரு ஆன்டிபாடியை உள்ளே அலோவ் பண்ணுறோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்டிபாடிஸை நம்ம உள்ளே அலோவ் பண்ணுறோம். அது பைண்ட் ஆனிச்சுன்னா அதுக்கு என்ன இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ விச் இது ஆன்டிபாடி வாஸ் என்னது ப்ரிப்பேர்டு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. இதான் வெஸ்டர்ன் பிளாட்டிங் டெக்னிக்ஸ். இவங்க கவனிங்க, லேபிள்டு ஆன்டிபாடியை இங்கே உள்ளே அலோவ் பண்ணுறோம். கலர்டை மாற்றிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லேபிள்டு ஆன்டிபாடியை இந்த ஆன்டிஜனுக்குள்ளே பைண்ட் ஆனிச்சுன்னா அது என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதான் வெஸ்டர்ன் பிளாட் டெக்னிக். ஸோ இந்த கம்பேரிசன் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இதுலேருந்து நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் எழுதிடலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளாட்டிங் டெக்னிக்ஸ். நேம் வந்து பாரு, ஒன்று என்னது ஃபஸ்ட்டு சதன், நேம் ஆஃப் த இன்வென்டர், கண்டுபிடிச்சவரோட பேர், அதான் சதன் பிளாட்டிங் அப்படிங்கிறது. நார்தன் பிளாட்டிங் அப்படிங்கிறது நார்தன் மிஸ்னோமர், அவரோட பேர் கிடையாது, அது மேபி இடமா இருக்கலாம். நார்த்து சைட்லேருந்து கண்டுபிடிச்சதுனால நார்தன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துரும், அதே மாதிரி உள்ளது தான். ஸோ நார்தன் இஸ் த மிஸ்னோமர், தவறான ஒரு பெயர்னு சொல்கிறாங்க. வெஸ்டர்ன் பிளாட்டும் அதே மாதிரி தான், கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட்னால் வேறு. ஸோ வெஸ்டர்ன் இஸ் என்னது மிஸ்னோமர், கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டோட பேர் இல்லை. ஸோ அடுத்த செப்பரேஷன், எது நம்ம பிரித்து எடுக்கிறோம் எந்தெந்த டெக்னிக்ஸில் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ சதர்ன் பிளாட்டில் நம்ம டிஎன்ஏவை பிரித்து எடுக்கிறோம், நார்தன் பிளாட்டில் நம்ம ஆர்என்ஏவை பிரித்து எடுக்கிறோம், வெஸ்டர்ன் பிளாட்டில் நம்ம என்னத்தை பிரித்து எடுக்கிறோம் ப்ரோட்டீன்ஸை செப்பரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டீநேச்சுரேஷன். டீநேச்சுரேஷன் செப்பரேஷன் டிஎன்ஏவை நம்ம பிரிக்கிறோமா? கண்டிப்பாக பிரிக்கிறோம். சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ யூஸ் பண்ணுறோம். ஆர்என்ஏவில் வந்து பார்த்தோன்னா நாட் நீடட், அதில் தேவையில்லை அப்படின்னு கொடுக்குறாங்க. வெஸ்டர்ன் பிளாட்லேயே டீநேச்சுரேஷன் தேவை அப்படின்னு இல்லை. ஏன் வந்து நார்தன் பிளாட்டில் டீநேச்சுரேஷன் தேவையில்லை? ஆர்என்ஏஸே சிங்கிள் ஸ்டாண்டர்ட், அதனால் நோ நீடு. அடுத்தது மெம்பரின், என்ன மெம்பரின் யூஸ் பண்ணுறோம் இங்கே கவனிங்க. சதர்ன் பிளாட்டிங் டிஎன்ஏ செப்பரேட் பண்ணுறதுக்கு நைட்ரோசெல்லுலோஸ் ஆர் நைலான் ஃபில்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறோம். நார்தன் பிளாட்டுக்கு வந்து பாருங்கள் இதுதான் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது, அமினோ பென்சைல் ஆக்சிமிதைல். இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ். இங்கேயும் நைட்ரோசெல்லுலஸ் தான். அப்போ டிஎன்ஏ ப்ரோட்டீன் வந்து பார்த்தா நைட்ரோசெல்லுலஸ், ஆர்என்ஏ வந்து பார்த்தீங்கன்னா அமினோ பென்சைல் ஆக்சிமிதைல். ஸோ ஹைப்ரிடைசேஷன் எப்படி நம்ம கலப்பினம் செய்கிறோம்னா டிஎன்ஏ டு டிஎன்ஏ ஹைப்ரிடைசைஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒரு டிஎன்ஏ இருக்குது, ரேடியோ ஆக்டிவ் லேபிள்டு டிஎன்ஏ தான் வைக்கிறோம். இங்கே வந்து பாருங்கள் ஆர்என்ஏ இருக்குது, அதோட ரேடியோ லேபிள்டு டிஎன்ஏ தான் பைண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே வெஸ்டர்ன் பிளாட்டில் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ப்ரோட்டீன் வித் ஆன்டிபாடியோட ப்ரோட்டீன் பைண்ட் ஆகுறத வச்சு நம்ம வந்து ஹைப்ரிடைட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஸோ விஷுவலைசிங் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஆட்டோ ரேடியோகிராம் வழியாக பார்க்குறோம் டிஎன்ஏவை. இதுவும் ஆட்டோ ரேடியோகிராம் வழியாக தான் பார்க்குறோம் ஆர்என்ஏவை. நார்தன் பிளாட்டிங்கில் ப்ரோட்டீனை டார்க் ரூமில் வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கேட்டகரி நமக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். பயோ அசே டெஸ்ட் ஃபார் ஜீன் எஃபெக்ட், இது இருக்கா உங்களுக்கு? 4.6.6 தானே? ஸோ இதாங்க கொடுத்துருக்காங்க பயோ அசே டெஸ்ட் ஃபார் ஜீன் எஃபெக்ட். ஸோ வாட் யூ மீன் பயோ அசே அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதோடைய எஃபெக்டை தெரிஞ்சுக்கலாம். ஸோ கவனிங்க, தமிழ் எழுதிங்க. பயோ அசே அப்படின்னா என்னென்னா, பயோனா லிவிங், அசேனா டெஸ்ட்டு. பயோனா லிவிங், அசேனா டெஸ்ட்டு. டெஸ்ட் எங்கே நடக்குது? ஒரு லிவிங் செல்லுக்குள்ளேயோ இல்லை லிவிங் ஆர்கானிசத்துக்குள்ளேயோ ஒரு டெஸ்ட்டை பண்ணுறோம். எதுக்காக? டார்கெட் ஜீனோட எஃபெக்டை கண்டுபிடிக்கிறதுக்காக.
டார்கெட் ஜீனோட எஃபெக்டை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் என்னது, பயோ அசே. ஓகேங்களா? தமிழில் இலக்கு மரபணு விளைவை உயிர் ஆராய்ந்தறிதல். ஓகேங்களா? இலக்குனா ஒரு டார்கெட். ஓகேங்களா? இப்போ டார்கெட் ஜீன் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, இட் இஸ் ஏ டார்கெட் டிஎன்ஏவாக இருக்கலாம். டார்கெட் ஜீன் என்னவாக இருக்கலாம், டார்கெட் டிஎன்ஏவாக இருக்கலாம், அல்லது ஃபாரின் டிஎன்ஏவாக இருக்கலாம், அல்லது பேசஞ்சர் டிஎன்ஏவாக இருக்கலாம், அல்லது எக்ஸோஜினஸ் டிஎன்ஏவாக இருக்கலாம், ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், அல்லது இன்சர்ட் டிஎன்ஏவாக இருக்கலாம். இதுதான் டார்கெட். இதில் தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? த டார்கெட் ஜீன் மேபி டிஎன்ஏ, ஃபாரின் டிஎன்ஏ, பேசஞ்சர் டிஎன்ஏ, எக்ஸோஜினஸ் டிஎன்ஏ, ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் என்னது இன்சர்ட் டிஎன்ஏவாக இருக்கலாம். எய்தர் குளோனுடலாக இருக்கலாம், அல்ல என்னது ஸ்பெசிஃபிக்கலி மியூட்டேட்டட், மாற்றம் அடைந்ததாக கூட இருக்கலாம். The gene targeting experiment have been targeting the nuclei. நல்லா தெரிஞ்சுங்க. எதில், ஏன்னா ஒரு டிஎன்ஏ இருக்குது அப்படின்னா டிஎன்ஏ எதுக்குள்ளே இருக்குது, நியூக்ளியஸ்குள்ளே தானே இருக்குது. அப்போ நம்ம இந்த ஜீன் டார்கெட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம மெயினாக டார்கெட் பண்ணுறது எதுலன்னா நியூக்ளியஸை தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம், நியூக்ளியை. அண்ட் திஸ் லீட்ஸ் டு த, இதுக்கு பேர் தான் ஜீன் நாக் அவுட். ஜீன் நாக் அவுட்னா ஒரு ஜீனை வெளியேற்றுற ப்ராசஸ், அதான் ஜீன் நாக் அவுட். இந்த ஃபார் திஸ் பர்பஸ் 2 types ஆஃப் டார்கெட்டிங் வெக்டார் யூஸ். 2 வகையான வெக்டார் கடத்திகளை பயன்படுத்துகிறோம். தே ஆர், ஒன்று வந்து பாருங்கள் இன்சர்ஷனல் வெக்டார், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வெக்டார் ஆர் என்னது டிரான்ஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். இப்போ நம்ம இன்சர்ஷனல் வெக்டார்னால் என்ன அப்படிங்கிறது தெரியும். இன்சர்ஷனல் அப்படின்னா இன்சர்ட் பண்ணுறது. ஒரு டிஎன்ஏ இருக்குது, அந்த டிஎன்ஏவோட கேப்பில் வந்து இன்சர்ட் பண்ணுறது தான் அது இன்சர்ஷனல் வெக்டார். ஓகேங்களா? அதை வச்சு கண்டுபிடிக்கிறது. த இன்சர்ஷனல் வெக்டார் ஆர் என்டையர்லி இன்சர்ட்டட் இன்டு த டார்கெட் லோக்கஸ் அஸ் த வெக்டார் ஆர் என்னது லீனியரைஸ்டு வித்தின் த ஹோமோலோகி ரீஜன். நல்லா தெரிஞ்சுங்க. நேச்சுரலாகவே ஒரு டிஎன்ஏ எப்படி இருக்கும் அப்படின்னா சர்க்குலாக இருக்கும் ஒரு வெக்டார் அப்படிங்கிறது. ஓகேவா? இதில் நம்ம டிசைடு டிஎன்ஏவை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா உள்ளே ஆட் பண்ணுறோம். இது டிசைடு டிஎன்ஏ. ஓகேவா? இது டிசைடு டிஎன்ஏ உள்ளே வச்சாச்சு, ஃபிட் ஆகிடுச்சு, அதான் ஹோமோலோகி ரீஜனில். ஸோ இனிஷியலி திஸ் வெக்டார் எப்படி இருக்கும் அப்படின்னா சர்க்குலராக இருக்கும். ஆக்சுவலி வெக்டார் அப்படிங்கிறது என்னது பிளாஸ்மீடு, அது வட்ட வடிவில் தான் இருக்கும். பட் டியூரிங் த இன்சர்ஷன் ஆகிறப்ப இட் பிகேம் என்ன செய்யுது, வட்டமாக உள்ளது லீனியராக அப்படி மாறிடுது. ஓகேங்களா? இட் லீட் டு த டூப்ளிகேஷன் ஆஃப் த சீக்வன்ஸ் ஆஃப் த அட்ஜசன்ட் டு த, அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அது மாறிடுது அப்படிங்கிறாங்க. அட்ஜசன்ட் டு த செலக்டபிள் மார்க்கர். அப்போ கவனிங்க, அப்போ வெக்டார் வந்து சர்க்குலர் லீனியராக மாறிடுது. அதுக்கப்புறம் நம்ம இன்சர்ட் பண்ணக்கூடிய அந்த டிஎன்ஏவை பக்கத்தில் கொண்டு வச்சிடுறோம். ஆட்டோமேட்டிக்கலாகவே அது என்ன செஞ்சுது அப்படின்னா உள்ளார அப்சர்வ் பண்ணிக்குது அந்த கேப்பில் லீனியராக. இதுதான் இன்சர்ஷனல் வெக்டார். ஒரு வெக்டாருக்குள்ளே இந்த டிஎன்ஏ செக்மெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் வெக்டார். ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா இதான் நாக் அவுட் மெத்தட்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் வெக்டார்னா என்ன அப்படின்னா த ரீப்ளேஸ்மெண்ட் வெக்டார் ஹேஸ் த ஹோமோலோகி ரீஜன். ஹோமோலோகி அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ரீஜன். அண்ட் இஸ் த கோலீனியர். அது என்ன செஞ்சது, அதுக்கு தகுந்த மாதிரி லீனியராக இருக்குது. வித் டார்கெட்டுக்கு தகுந்த மாதிரி கோலீனியர், அந்த அளவுக்கு இது இருக்குது. த வெக்டார் இஸ் லீனியரைஸ்டு ப்ரையர் டு த டிரான்ஸ்ஃபெக்ஷன். டிரான்ஸ்ஃபெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வெக்டார் என்ன செய்யுது, சர்க்குலராக உள்ளது நேராக ஸ்டிக்கு மாதிரி போயிச்சிடறோம். ஓகேங்களா? அவுட் சைடு த ஹோமோலோகி ரீஜன். அண்ட் தென் கான்ஸ்குவெண்ட்லி த கிராசிங் ஓவர் இஸ் அக்கர் டு ரீப்ளேஸ் த எண்டோஜீனஸ் டிஎன்ஏ வித்தின் த இன்கமிங் டிஎன்ஏ. இப்போ இது பக்கத்தில் இன்னொரு நமக்கு வெக்டார், அந்த வெக்டார் டிஎன்ஏ பக்கத்தில் ஹோஸ்ட் டிஎன்ஏ வச்சிடறோம். இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன ஆகுது அப்படின்னா கிராசிங் ஓவர் நடக்குது. கிராசிங் ஓவர் நடந்ததுன்னா அந்த வெக்டார் டிஎன்ஏ வந்து பார்த்தோன்னா அந்த டிசைட் டிஎன்ஏ உள்ள பார்ட்டுக்கு போயிடுது. அந்த டிசைட் டிஎன்ஏ பார்ட்டு வெக்டார் டிஎன்ஏக்குள்ளே போயிடுது, எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்குது. இதுக்கு பேர் தான் நாக் அவுட் மெத்தட். அப்போ அதில் உள்ள ஜீன் வந்து என்ன செய்யப்படுது, வெளியேற்றப்படுது. அப்போ இதுதான் பயோஅசே டார்கெட்டிங் ஜீன் எஃபெக்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஜீனோம், அடுத்தது ஜீனோம் சீக்வன்சிங் அண்ட் பிளான் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஜீனோம் சீக்வன்சிங் அண்ட் என்னது பிளான் ஜீனோம் ப்ராஜெக்ட். அது நமக்கு உண்டா? எஸ் இருக்குது. ஜீனோம் சீக்வன்சிங் அண்ட் என்னது அண்ட் பிளான் ஜீனோம் ப்ராஜெக்ட். மரபணு தொகையை தொடர் வரிசையாக்குதல் மற்றும் என்னது தாவர மரபணு தொகையை செயல் திட்டங்களும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபெக்ஷன், அதுக்கு மேலே ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கா, டிரான்ஸ்ஃபெக்ஷனு
அது ஒரு 2 மார்க்காக நோட் பண்ணிங்க. வாட் இஸ் டிரான்ஸ்ஃபெக்ஷன் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஃபாரின் நியூக்ளிக் ஆசிட் இன்டு த செல் பை நான் வைரல் மெத்தட். ஒரு வைரல் பார்ட்டிக்கிள் இல்லாமல் ஒரு ஆர்கானிசத்தில் உள்ள ஒரு டிஎன்ஏவை ஒரு ஃபாரின் நியூக்ளிக் ஆசிட் தான், நியூக்ளிக் ஆசிட்ங்கிறது டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ எது வேணாலும் வச்சுக்கலாம், அதை இன்னொரு ஆர்கானிசத்துக்குள்ளே இன்னொரு பிளான்ட்டுக்குள்ளே அனுப்புகிற மெத்தடுக்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபெக்ஷன். வித்தவுட் என்னது வைரல் மெத்தட், அதை தான் நான் வைரல் மெத்தடுங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜீனோம் சீக்வன்சிங் அண்டு பிளான்ட் ஜீனோம் ப்ராஜெக்ட். இப்போ ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டாக நமக்கு தெரியும் ஹியூமனில் எத்தனை ஜீன் இருக்குது, எத்தனை குரோமோசோம் இருக்குது, அந்த ஹியூமனில் ஒவ்வொரு ஜீனோட ரோல் என்ன, அதை எது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது, எது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை, எது சும்மா உட்காந்துட்ருக்கு, எதை வச்சு ஒரு ஹியூமனுடைய டிஃப்ரென்சஸ் கண்டுபிடிக்கலாம். இப்படியெல்லாம் ஹியூமனில் பண்ணோம்னா அது ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். அதே ஹியூமன் அந்த ஜீனோமை பிளான்ட்டில் என்னென்ன டைப் ஆஃப் ஜீன் இருக்குது, அது பிளான்ட்டில் என்ன கேரக்டர்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது பிளான்ட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா அது பிளான்ட் ஜீனோம் ப்ராஜெக்ட். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஜீனோம் சீக்வன்சிங்னா அந்த ஜீனை வந்து நம்ம வந்து பிரித்தறிதல், சீக்வன்சிங் அப்படின்னு வரிசைப்படுத்துறதுக்கு பேர் தான் ஜீனோம் சீக்வன்சிங். எந்த ஜீனோமை சீக்வன்ஸ் வரிசைப்படுத்துறீங்க, பிளான்ட்டில் உள்ள ஜீனோமை, அதுக்கு பேர் தான் ப்ராஜெக்ட். ஓகே, ப்ராஜெக்ட்டுங்கிறது செயல் திட்டம். த ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஜீன், அதாவது நிறைய ஜீன் இருக்குது, குரூப் ஆஃப் ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஜீன் தட் டிட்டர்மைன் ஆல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஆர்கானிசம், அதுக்கு பேர் தான் ஜீனோம். அப்போ ஜீனோம்னு ஒரு 2 மார்க் கேட்டாங்கன்னா நீங்கள் பதில் சொல்லிடலாம். ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த ஜீன், அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜீனோட தொகுப்புக்கு பேர் தான் ஜீனோம். அதுதான் அந்த பிளான்ட்டோடைய கேரக்டர்ஸை தீர்மானிக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜீனோம் மேபி எப்படி இருக்கலாம் அப்படின்னா நியூக்ளியர் ஜீனோமாக இருக்கலாம், அந்த ஜீனோம் நியூக்ளியஸ்குள்ளே இருக்கலாம், அல்லது மைட்டோகாண்ட்ரியல் ஜீனோமாக இருக்கலாம். இதுதான் நான் நியூக்ளியர் மெட்டீரியல். ஏன்னா பிளான்ட்டில் வந்து பார்த்தோன்னா மைட்டோகாண்ட்ரியாவில் என்ன இருக்குது, ஜிஎன்ஏ இருக்குது, டிஎன்ஏ இருக்குது, அதான் மைட்டோகாண்ட்ரி டிஎன்ஏ. அதே போல் பிளான்ட்டில் பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. ஓகேங்களா? ஜீனோ மேபி அதான் அவங்களே கிளியராக கொடுத்துட்றாங்க. ஜீனோ மேபி என்னவாக இருக்குதுன்னு கொடுக்குறாங்க, மைட்டோகாண்ட்ரியல். ஒரு நிமிஷம் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸோ த ஜீனோம் மேபி என்னவாக இருக்கலாம், நியூக்ளியர் ஜீனோமாக இருக்கலாம், நியூக்ளியஸ்குள்ளே இருக்கலாம், அல்லது மைட்டோகாண்ட்ரியல் ஜீனோமாக இருக்கலாம், அல்லது பிளாஸ்டிக் ஜீனோமாக இருக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜீனோம் ப்ராஜெக்ட் ரெஃபர்ஸ் டு, அது என்ன சொல்லுது ஜீனோம் ப்ராஜெக்ட்டுங்கிறது, ப்ராஜெக்ட் இன் விச் ஹோல் ஜீனோம் ஆஃப் த பிளான்ட், ஒரு தாவரத்தினுடைய எல்லா ஜீனும் இட் இஸ் அனலைஸ்டு, அது ஆராயப்படுது. யூஸிங் சீக்வன்ஸ் அனலைசிஸ், வரிசையாக அது ஆராயுதல், அந்த பிளான்ட்டில் உள்ள எல்லா ஜீனையும் வரிசையாக ஆராயுதல். அண்டு சீக்வன்ஸ் ஹோமோலோகி, ஒரே மாதிரியான ஜீன்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி அதர் பிளான்ட்டில் ஒரே மாதிரியான ஜீன்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஆராயுதான். இப்போ ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் என்ன பண்ணுவாங்க, ஹியூமனில் இருக்கக்கூடிய 46 குரோமோசோமையும் அனலைஸ் பண்ணுவாங்க, அதில் என்னென்ன டிஎன்ஏ செக்மெண்ட் இருக்குன்னு அனலைஸ் பண்ணுவாங்க, அது இன்னொரு ஆர்கானிசத்தோட கம்பேர் பண்ணுவாங்க. எவல்யூஷன், இப்போ நம்ம எங்கேருந்து வந்தோம், நம்ம கொரில்லாலேருந்து வந்தோமா அப்படின்னா கொரில்லாவுக்கும் நமக்கும் சீக்வன்சஸ் எப்படி இருக்குது. அதே போல் ஒரு டிரிடோஃபைட் இருக்குது அப்படின்னா அதுக்கும் அந்த பிரையோஃபைட் பிளான்ட்டுக்கும் என்ன சீக்வன்சஸ் ஈவன் ஆகுது, அதோட பிளான்ட்டோடைய எவல்யூஷன் கண்டுபிடிக்கலாம், எந்த பிளான்ட்லேருந்து என்ன வந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதுக்காக இது யூஸ் ஆகுது இந்த பிளான்ட்னுடைய ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட்டு சச் ஜீனோம் ப்ராஜெக்ட் ஹேவ் பீன் ஸோ ஃபார் பீன் அண்டர்டேக்கன் இந்த இதிலெல்லாம் பண்ணியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளாமிடோமோனாஸ், அது ஆல்கே அப்படிங்கிறது தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அராபிடோசிஸ் டாலியானா அந்த ஸ்பீசிஸில் பண்ணியிருக்காங்க, அதாவது அந்த பிளான்ட்டில் ஜீனை அனலைஸ் பண்ணி செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அதே போல் ரைஸ்லேயும் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. மைஸ் பிளான்ட், ஓகேங்களா, அரிசி சோளம், இதில் கிளாமிடோமோனாஸ் ஆல்கே. அராபிடோசிஸ் டாலினியா அதுலேயும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜீனோம் கண்டென்ட் ஆஃப் த ஆர்கானிசம் இஸ் எக்ஸ்பிரஸ் இன் த டேம் ஆஃப் நம்பர் ஆஃப் பேஸ் பேர். இதுதான் ரொம்ப முக்கியமானது. எப்படி இவங்க வந்து அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் பேஸ் பேர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாமிடோமோனாஸில் ஒரு நம்பர்ஸ் இருக்குது, அது வந்து பார்த்தோன்னா அராபிடோசிஸ் டாலியானா அதுலேயே வந்து பார்த்தோன்னா அது ஒரு பேஸ் பேர்ஸ் ஒரே மாதிரி இருக்குது, அது டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் ரைஸில் டிஃப்ரென்ஸாக இருக்கும், மெய்ஸ் பிளான்ட்டில் வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எதை வச்சு இது பண்ணுறாங்க, பேஸ் பேர் அடினைன், குவானைன், தயமின், சைட்டோசின், இந்த பேஸ் பேரில் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஆர் இன் டேர்ம் ஆஃப் கண்டென்ட் ஆஃப் த டிஎன்ஏ இஸ் எக்ஸ்பிரஸ் இன் த சி வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் யூ மீன் சி வேல்யூ, குரோமோசோம் வேல்யூ தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சி வேல்யூ. அந்த சி வேல்யூவை வச்சு தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கேயே கொடுத்துட்டாங்க நாங்கள் சொன்னதை. டிரான்ஸ்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
What do you mean transfection? So introduction of the foreign nucleic acid into the cell. ஒரு செல்லுக்குள்ளே நியூக்ளிக் ஆசிடை நம்ம என்ன செய்கிறோம், உள்ளே அலோவ் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா வித்தவுட் என்னது இன்டு த செல் பை நான் வைரல் மெத்தட்ஸ். ஓகேங்களா, வைரஸ் யூஸ் பண்ணாமல் மற்ற வேறு மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு 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 பிளான்ட் பாடியில் உள்ள நியூக்ளிக் ஆசிடை இன்னொரு பிளான்ட் பாடிக்கு அனுப்பினோம்னா அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜீனோம் சீக்வன்சிங். வாட் டு யூ மீன் ஜீனோம் சீக்வன்சிங்? ஜீனோம் சீக்வன்சிங்னா என்ன அப்படின்னா த லொக்கேஷன் ஆஃப் த ஜீன் ஆன் த என்டையர் டிப்ளாய்டு குரோமோசோம். ஒரு டிப்ளாய்டு குரோமோசோம் இப்படி நம்ம போடுறோன்னு வச்சுங்க. ஒரு டிப்ளாய்டு குரோமோசோம் இப்படி இருக்குது, அதில் ஜீன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஓகேங்களா, த லொக்கேஷன் ஆஃப் த ஜீன் ஆன் த என்டையர் டிப்ளாய்டு குரோமோசோம் ஆஃப் த ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசத்தில் அந்த ஜீனு ஒரு குறிப்பிட்ட குரோமோசோமில் எங்கே இருக்குது அதுக்கு பேர் தான் ஜீனோம் சீக்வன்சிங். சீக்வன்சிங்னா ஜீனோமை வரிசைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவல்யூஷனரி பேட்டர்ன் அசஸ்டு பை யூஸிங் டிஎன்ஏ. எவல்யூஷனாலே உங்களுக்கு தெரியும். வாட் யூ மீன் எவல்யூஷன்? பரிணாமம். அதாவது டிஎன்ஏவை பயன்படுத்தி பரிணாமம் என்னது பாங்கு என்னது மதிப்பீடு செய்தல். ஓகேங்களா, அதோடைய டிஎன்ஏவை பயன்படுத்தி அது எப்போ தோன்றுச்சு அந்த ஆர்கானிசம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷனரி பேட்டர்ன் அசஸ்டு யூஸிங் டிஎன்ஏ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் ஒன் பை ஒன்னாக பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இன் ரீசெண்ட் இயர்ஸ் எவல்யூஷனரி அப்படின்னா பரிணாமம், அதாவது வரலாறு அது மாதிரி வச்சுக்கோங்களேன். எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிஃப்ரெண்ட் பிளான்ட் டாக்ஸா இஸ் அசஸ்டட் பை யூஸிங் டிஎன்ஏ கண்டென்ட். ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும் என்ன டிஃபரன்சஸ் அப்படிங்கிறது ரீசெண்ட் இயராகவே நவீன காலத்தில் நம்ம எதை வச்சு நம்ம வித்தியாசத்தை பார்க்குறோம் அப்படின்னா டிஎன்ஏவை. ஏன்னா ஒரு ஹியூமனுக்கும் இன்னொரு ஹியூமனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது டிஎன்ஏ வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ரீசெண்ட் இயர்ஸில் நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு அதே போல் டிஃப்ரென்சஸ் பார்க்குறோம். சேம் டைம் சிமிலாரிட்டி ஒற்றுமைகள் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். சிமிலாரிட்டி அண்ட் டிஃப்ரென்சஸ் இந்த டிஎன்ஏ சீக்வன்சஸ் அதுக்கு பேர் தான் என்னது சீக்வன்ஸ் ஹோமோலோகி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட், பேஸ்ட் ஆன் சச் அனலைசிஸ் த டாக்ஸா அண்ட் த ரிலேஷன்ஷிப் என்னது இண்டிகேட்டட் இன் த கிளாடோகிராம். ஸோ வாட் டு யூ மீன் கிளாடோகிராம்? இதுதான் கொஸ்டின். நம்ம 11th ஃபஸ்ட் லெசன்லேயே நம்ம படிச்சிருக்கோம் கிளாடோகிராம் ஜுவாலஜியில். கிளாடோகிராம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் அது ட்ரீ. ஒரு ட்ரீ எப்படி இருக்குது, ரூட் இருக்குது, ரூட்லேருந்து நிறைய பிரான்ச்சஸ் வரும், அந்த பிரான்ச்சஸில் இன்னும் பிரான்ச்சஸ் வரும். அதே போல் ஒரு எவல்யூஷன் இருக்குது அப்படின்னா ஒரு ஆர்கானிசம் ஃபஸ்ட்டு எந்த ஆர்கானிசம் தோன்றுச்சு, அதுலேருந்து என்ன ஆர்கானிசம் தோன்றுச்சு, அதுலேருந்து என்னென்ன ஆர்கானிசம் தோன்றுச்சு, அப்படியே ஒரு பிரான்ச்சஸ் மாதிரி போகுது இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா கிளாடோகிராம், அதாவது ட்ரீ டயக்ராம்னு சொல்லுவோம். நம்ம எவல்யூஷனை எதை வச்சு அனலைஸ் பண்ணுறோம், கம்பேரிட்டிவ் எதை வச்சு ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிளாடோகிராமை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா எவல்யூஷனரி ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ நம்ம ஹியூமன் வந்திருக்காங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு யார் இருப்பா, பூமியில் சிங்கிள் செல் ஆர்கானிசம் இருந்திருக்கும், அதுலேருந்து நிறைய ஆர்கானிசம் வந்திருக்கும், அக்வாட்டிக் ஆர்கானிசம், அதுக்கப்புறம் டெரஸ்ட்ரியல், ஓகேங்களா, ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ், இதேமாரி வருதில்ல. அதே போல் வந்து பார்த்தோன்னா பிளான்ஸில் வந்து பார்த்தோன்னா ஆல்கே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பிரயோஃபைட்டு, டெரிடோஃபைட்டு, ஜிம்னோஸ்பம், ஆன்ஜியோஸ்பம், அதேமாரி. ஸோ இதை நம்ம வந்து ஒரு ட்ரீ மூலயமா எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிளாடோகிராம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பேட்டர்னுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு, சச் கிளாடோகிராம் அந்த ட்ரீ, அந்த எவல்யூஷனரி ட்ரீ எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, வில் ஷோ த ஜெனட்டிக் டிஸ்டன்சஸ், அதாவது மரபியல் வேறுபாடு ஒரு தாவரத்துக்கும் இன்னொரு தாவரத்துக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். பிட்வீன் த டூ டாக்ஸா, ரெண்டு தொகுதிகளுக்கு இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு இருக்கக்கூடிய மரபியல் வேறுபாடு. இட் இஸ் ஆல்சோ ஷோடு ஆன்டிக்விட்டி அப்படின்னா அகெயின்ஸ்ட் ஆர் மாடர்னிட்டி ஆஃப் எனி டாக்ஸான். இப்போ இருக்கக்கூடிய டாக்ஸானோட ஒற்றுமையாக இருக்கா வித் ரெஸ்பெக்ட் டு ஒன் அனதர். இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோன்னா சாப்டர் யூனிட் 2ல் சாப்டர் 5ல் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிட்டோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஜீனோம் எடிட்டிங் அண்ட் என்னது CRISPR, அதாவது வந்து பார்த்தோன்னா அதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தோன்னா Cas9 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு பேர் என்னது Cas9. ஓகேங்களா, ஜீனோம் எடிட்டிங் அண்டு CRISPR Cas9. இது நமக்கு யூனிட்டில் உண்டா இல்லையா? எஸ் சார். யூனிட்டில் இருக்கா நமக்கு? டெலிட்டட் போர்ஷனாக இதில் இந்த டாபிக் இருக்கா? இருக்கு சார். ஓகே, 4.6.9 தானே?
ஓகே 4.6.9 am I right? Yes, sir. ஓகே, இதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இனியோட இந்த டாப்பிக்கு வந்து ஒரு தேர்டு பார்ட் இதான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.